கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளிலே ஒரு நாளை சேர்த்து கொடுத்து, ஏன் விசேஷமாக நமது வாழ்நாளிலே ஒரு வருஷத்தை சேர்த்து கொடுத்து தேவன் நம்மை இப்படியாக இந்த ஒரு ஆராதனையில் கூட தேவன் பங்கு பெற தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான ஆராதனையின் பாடத்துக்குள்ளாக நாம் இப்பொழுது கடந்து செல்லாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு நேற்றுக்கு முதல் நாள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் நாளை நினைவு கூறத்தக்கதான அந்த நினைவு கூறுதல் நாளை நாம் அனுசரித்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தர் சொன்ன அந்த கட்டளையை நாம் நிறைவேற்றினோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்காக பட்ட பாடுகள், அவர் உலகத்துக்காக கொடுத்த மீட்கும் பொருள், இவைகள் எல்லாவற்றையும் குறித்து நம்ம கடந்த 3 மாத காலங்களாக தியானித்து கர்த்தருடைய அந்த பந்தியில் அவரை நினைகூறும் வண்ணமாக கலந்து கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்ட இருக்கிறார். நமக்கு அப்பாற்பட்டதான ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அது நமக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம். அதில் பங்கு பெற்ற நமக்கு அது ஸ்லாக்கியம், பங்கு பெறாதவர்களுக்கு அது நம்ம சொல்ல முடியாது. இப்படியாக தேவன் நமக்கு அப்பாற்பட்ட உன்னதமான வாய்ப்பு கொடுத்தார். அந்த பந்தியில் நம்ம சேரவும், கர்த்தரை நினைவு கூறவும், அந்த நினைவுகளை அனுசரிக்கவும் தேவன் அருமையான வாய்ப்பு கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்போ மரிச்சாருங்க? நீசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்கால வேளையில். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்போ மரிச்சார்னா நேற்று சாயங்காலம் தான் மரித்தார். அவர் சிலுவையில் தன் ஜீவனை விட்டார். அவர் நேற்று இரவு அடக்கம் செஞ்சாங்க, கல்லறையில் வச்சாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கிபி 33 அவருடைய உடல் கல்லறையில் இருந்துச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ எப்போ உயிர்த்தெழுந்தார்? 3ஆம் நாளில். அப்போ நாளைக்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நாளாக இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த 3 நாட்களும் நம்ம கர்த்தருடைய மரணத்தை நாம் நினைவு கூறணும். நம்ம உலகத்தில் எத்தனையோ மரணங்கள் நாம் பார்த்துருக்குறோம், எத்தனையோ மரணங்களுக்கு நாம் போயிருக்கிறோம். அந்த மரணம் அடைந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கு நம்ம ஆறுதல் கொடுக்கிறோம். ஏன் நமது குடும்பத்தில் கூட மரணங்கள் நிகழ்ந்திருக்குது. இப்போ அந்த மரணங்களெல்லாம் நாம் பார்த்து நம்ம அதற்காக வேதனைப்பட்டிருக்கிறோம், கண்ணீர் விட்டுருக்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற பாடம் அன்பு ஆண்டவருக்கான அடக்க ஆராதனை. அன்பு ஆண்டவருக்கான அடக்க ஆராதனை, நேசரின் நினைவாக, நேசரின் நினைவாக. அன்புக்குரிய சகோதரர், இந்த பாடம் கொடுத்த ஆசிரியர் ஆரோன் ஹுக் மிக்கல் அப்படிங்கிறவர் இந்த பாடத்தை எழுதிய ஆசிரியர், பாடத்தின் கொடுத்தவர். நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் அன்புக்குரிய சகோதரரே, நமது அன்பு ஆண்டவருக்கான அடக்க ஆராதனை நேசரின் நினைவாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எத்தனையோ மரணங்கள் நம்ம போயிருக்கிறோம், மரணங்களை அட்டன் பண்ணியிருக்கிறோம், கலந்துருக்கிறோம். ஆனால் சொல்கிறாரு, ஒரு வேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு இறுதி அடக்க ஆராதனை, அதாவது ஃபினரல் சர்வீஸ் நடந்து அதில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களுக்கு அனுமதி கிடைச்சிச்சுன்னா நம்ம போய் கலந்துக்க ஒரு வாய்ப்பு. இது கர்த்தராகிய எத்தனையோ மரணத்துக்கு டெத்துக்கு போயிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய மரணம் நிகழ்ந்த போது நாம் இருந்திருந்தோன்னா, அப்போ வாழ்ந்திருந்தோன்னா, அவருடைய மரணத்துக்கு நம்ம போயிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே போய் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுன்னா, அல்லது அங்கே அந்த அடக்க ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு ஊழியர், ஒரு பிரசங்கியார், ஒரு போதகர், அவர் என்னென்ன சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். நம்ம எத்தனையோ அடக்க ஆராதனை போய் அட்டன் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த அப்புறம் கிறிஸ்தவர்கள் மறிக்கும்போது அந்த அடக்க ஆராதனைக்கு நிறையா, அதாவது அவர் போயிட்டு இருக்கக்கூடிய சபையின் ஊழியர் வருவாங்க, அவர் சார்ந்து இருக்கக்கூடிய பழகிய ஊழியர்கள் எல்லாமே வருவாங்க. அப்போ அவரை குறித்ததான காரியங்கள், நல்ல காரியங்களை அங்கே எடுத்து சொல்லுவாங்க. பிரதர் அப்படி இருந்தார், பிரதர் இப்படி வாழ்ந்தார், அவர்கிட்ட இத்தனை நல்ல குணங்கள் எல்லாம் இருந்துச்சு, இப்படியெல்லாம் நிறையா அவர் செஞ்சுருக்காருங்க, நிறையா பண்ணியிருக்காருங்க, நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காருங்க அப்படின்னு எல்லாம் நம்ம பேசுவோம். அங்கே அந்த வரக்கூடியவங்களும் பேசுவாங்க, சாட்சிகளும் கொடுப்பாங்க, விட்னஸ் பண்ணுவாங்க, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லுவாங்க.
இப்போ அப்படியான அந்த ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவரை குறித்து என்னென்ன சொல்லணும், அந்த போதகர் என்னென்ன சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லது ஐயோ இந்த பாயிண்ட் சொல்லாம விட்டாரு அப்படின்னு கூட நினைப்போம். ஒருவேளை நம்ம அந்த நேசருக்கான அடக்க ஆராதனை நடத்தக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சுன்னா, அது நமக்கு கிடைச்சா, அந்த போதகராக நாம் அங்கே நின்னோம்னா நாம் என்னென்ன சொல்லுவோம், ஆண்டவரை குறித்து நமது நேசரை குறித்து என்னென்னவெல்லாம் பேசுவோம். அடக்க ஆராதனை நடத்தும் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? அதாவது அவருடைய 3.5 வருஷ ஊழியத்தில் அவர் கொடுத்த அத்தனை போதனைகள், அவருடைய வாழ்க்கை நம்ம நல்லா படிச்சுக்கிறோம் பரிசுத்த வேதாந்தம் மூலமாக. அப்போது அந்த வாழ்க்கையை குறித்து பாருங்கள், அவருடைய போதனைகள், அவர் செய்த அனைத்து அற்புதங்களும் எல்லாமே அவருடைய வாழ்க்கை, அந்த 3.5 வருஷ வாழ்க்கை, யோர்தானில் ஞானஸ்தானம் எடுத்ததிலிருந்து கடைசியாக அந்த கல்வாரி மலையில் தன் ஜீவனை கொடுக்கும் வரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை எத்தனையோ நன்மைகள் செஞ்சார். எல்லா நன்மைகளையும் நினைவு கூறுவோம். எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அவர் செஞ்ச காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அதெல்லாம் நம்ம வந்து அந்த அடக்க ஆராதனையில் சொல்லுவோம். அதாவது ரொம்ப விரிவாக சொல்ல முடியாட்டி கூட சுருக்கமாக எதை சொன்னால் கரெக்டாக இருக்குது. எதுவுமே விட்டு போயிடக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும் அப்படிங்கிற நம்ம நினைப்போம். சுருக்கி சொன்னால் அந்த சுருக்கமான பேச்சுக்கள் நடக்குன்னா எப்படி அந்த அந்த ஒரு ஸ்பீச் வரும். அவருடைய போதனைகள், அவருடைய அற்புதங்கள் எவற்றை நம்ம முக்கியமானதாக எண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறத வந்து நம் கர்த்தரை நினைவு கூறும் வண்ணமாக இந்த அடக்க ஆராதனையில் நம்ம இருக்கிறோம்னு நம்ம நீங்கள் நினச்சிக்கணும். ஒவ்வொருவருமே இந்த அடக்க ஆராதனையில் நம்ம இப்போ கலந்துருக்கிறோம், அங்கே அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் அன்புக்குரிய, இந்த படம் கூட ஒரு வரைஞ்ச ஒரு ஆசிரியர் வந்து பார்க்கும்போது அவர் வந்து காரல் பிளட்ச் அப்படிங்கிறவர் இந்த படத்தை வரைஞ்சவர். இவர் 1800 ஆண்டுகளில் வாழ்ந்தவர், டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய படம் வரைஞ்சிருக்கார் கர்த்தரை குறித்து. கிறிஸ்தனுடைய நல்லடக்கம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத ஒரு படமாக வரைஞ்சிருக்கார். பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர், அங்கே பேசக்கூடிய அந்த போதகராக நாம் இருந்தோம்னா என்ன பேசுவோம்னா, பாருங்கள் ஆண்டவர் குறித்து சாட்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னிகர் இல்லாத மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஈடுபலியாக மரித்த அந்த ஒரு மனிதனுக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஈடுபலியாக மரித்த அந்த மனிதருக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அவர் தன்னிகர் இல்லாத ஒரு மனிதர். அவரது வாழ்க்கை நம் ஒவ்வொருவரும் மீதும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நம்ம அங்கே இருக்கிறோம், நம்ம பேசுகிறோம். எப்படி பேசுவோன்னா, அவருடைய வாழ்க்கை வந்து நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. முழு மனுக்குலத்தினுடைய வரலாற்றையும் போக்கையும் மாற்றியிருக்கு. முழு மனுக்குலத்தினுடைய வரலாற்றின் போக்கையே மாற்றியிருக்கு. பாருங்கள், தனித்தனியாக பாருங்கள், நம்ம ஒவ்வொருவரும் எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை, ஆண்டவர் செஞ்ச நமக்காக அவர் கொடுத்த தியாகம், இதெல்லாமே பாருங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்கத்தக்கதாக இருந்திருக்கு. பாருங்கள், நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றி அமைச்சது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவருடைய பங்கு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் விண்ணமாக அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு, ஆழமானதாக இருந்துச்சு. பாருங்க, அவர் இல்லை என்றால் நாம் இப்போது இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒருத்தர் இந்த பூமியில் பிறக்கலைன்னா நாம இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். சரிங்களா? அப்போ இதை வாசித்து கொண்டும் இருக்க மாட்டோம், அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்க மாட்டோம். வாழ்க்கையை பாருங்க, இந்த பூமியோட வாழ்க்கையே வந்து ஒரு கரடுமுரடான வாழ்க்கையாக எல்லாரோடைய வாழ்க்கையும் தான். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிக்கும்போது கர்த்தரை குறித்து பின்வருமாறு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பாருங்க அன்புக்குரிய மனித வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றுக்கொண்ட மனுக்குலத்துக்கு அவராலே என்று வேற யாராலையும் ரட்சிப்பே கிடையாது. நாம் ரட்சிப்படையும்படிக்கு வானத்தில் கீழெங்கும் மனுஷருக்குள்ள அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படல.
இப்போ வேற எந்த ஒரு நாமமும் கட்டளையிடப்படல. இப்போ அவரால் மட்டும்தான் ரட்சிப்பு. அன்புக்குரிய சகோதரர், ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ஆதாம் சிந்ததிக்கு அவரால் மட்டும்தான் ரட்சிப்பு. இப்போ அன்புக்குரிய சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் கர்த்தரை பற்றி சாட்சி கொடுக்குறாரு. பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ம் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்றார். அவரை குறித்து சாட்சி அளிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலோட வார்த்தைகளை பார்க்கும்போது ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 4:22, அதுக்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்க அன்புக்குரிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சாட்சி இருக்கிறார். அதாவது ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுக்கு ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் வந்து தேவன் மேலே விசுவாசம் வச்சு முழு நிச்சயமாக நம்பினார். அதனால அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் யாராலனா இயேசு கிறிஸ்துனால அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சாட்சி கொடுக்குறார். இப்படியாக வந்து கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அட்ரஸ், அவருடைய அடையாளம் என்ன? நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு முகவரி இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவனுடைய குமாரன் என்பதை தவிர வேற எந்த ஒரு அடையாளம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று தான் அடையாளப்படுத்தி கொண்டார். வேற எந்த ஒரு அட்ரஸும் சொல்லல. அதாவது கர்த்தரை வந்து தேவனுக்கு நிகராக மதிச்சாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் தான் சொன்னார். தன்னை வந்து தேவனாக ஒரு நாளும் அடையாளப்படுத்தினதே கிடையாது. கர்த்தர் எந்த இடத்துலையும் பாருங்க தன்னை ஒரு தேவனாக சொல்லவே கிடையாது. அதாவது தேவனாகவும் அடையாளப்படுத்திக்கல, ஆனால் நிறைய அற்புத அடையாளங்கள் செஞ்சார். அவரை வந்து அந்த அளவுக்கு ஜனங்க வந்து மதித்தார்கள். ஆனால் தேவனாக தன்னை சொல்லிக்கல. அப்புறம் தேவனுடைய ஒரு பகுதி என்று கூட சொல்ல, நான் தேவனுடைய ஒரு பார்ட்டு அப்படின்னு கூட சொல்ல கிடையாது. நான் வந்து தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத மட்டும்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ தன்னை தேவனுடைய குமாரன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ இதுதான் வந்து அவருடைய அட்ரஸ், அவருடைய அடையாளமே என்னன்னா தேவனுடைய குமாரன். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சொல்ல, இது அவரே சொல்லிக்கலாமா? நான் தேவனுடைய குமாரன்னு அவர் சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா பாருங்க, நியாயப்பிரமாணம் சொல்லுது உபாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். பாருங்க, நியாயப்பிரமாணம் என்ன கட்டளை இடுதுன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சாட்சியினாலும் நீங்க நம்பக்கூடாதுங்கிறார். 2-3 சாட்சிகள் வேணும் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் சொன்னா நம்முடைய நம்பிட முடியுமா? 2-3 சாட்சிகள் வேண்டாமா? 2-3 சாட்சிகளோட தான் நீங்க நம்புங்கன்னு அவரு தான் நம்மளுக்கு போதிச்சிருக்கார். அப்போ பாருங்க, அவரை குறித்து அவர் சொன்ன சாட்சி விட இன்னும் 2-3 சாட்சிகள் வேணும். அப்போ முதல் சாட்சியாக நம்ம யாரை பார்க்குறோன்னா யோவான் ஸ்நானகன் மேற்கோள் காட்டினதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, யோவான் ஸ்நானகன் என்ன மேற்கோள் காட்டியிருக்கார், கர்த்தரை குறித்து என்ன சாட்சி கொடுத்திருக்கார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 31லிருந்து 33 முடிய வாசிக்கலாம். யோவானுடைய சாட்சி. யோவான் 5ஆம் அதிகாரம் 31லிருந்து 33 முடிய. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். பாருங்க, நீங்க யோவானிடத்துல ஆள் அனுப்பி விசாரிச்சீங்க. ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தர்றார், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தா என் சாட்சி மெய்யா இராது. பாருங்க, உபாகமத்தில் சொன்ன வசனம் தாங்க கர்த்தர் உணர்ந்தவராக தான் சொல்றாரு. என்னை குறித்து, நான் தேவனுடைய குமாரன், அவர் சாட்சி கொடுக்குறாரு, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தா அது மெய்யான சாட்சியா இராது. ஏன்னா 2-3 சாட்சி வேணும். அதனாலதான் பாருங்க, என்னை குறித்து நீங்க யாருன்னு விசாரிக்கிறதுக்கு யோவான் இடத்துல ஆள் அனுப்புனீங்க, யோவான் ஸ்நானகன் இடத்துல.
அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தான் அப்படின்னு அங்க யோவானுடைய சாட்சியை குறித்து பேசுறார். சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தானுங்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் கூறின சாட்சி என்ன அப்படின்னா பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது பாருங்க, அதுல 28ஆம் வசனம் ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் வசனம் 28ஆம் வசனம். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். பாருங்க, யோவான் ஸ்நானத்துல வந்து ஜனங்கள் கேட்கறாங்க, அவருடைய சீசர்கள் மற்ற யூதர்கள் வந்து கேட்கறாங்க. அதாவது என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அவர்கள் யோவானிடத்துல வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரு, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரு, இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஆண்டவரை குறித்து கேட்குறாங்க. அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, எல்லாரும் அவர் இடத்துல போறாங்க, இது குறித்து என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது யோவான் வந்து யோவான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவல்ல அப்படிங்கிறார். அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதுக்கு நீங்களே சாட்சிகள். நான் சொல்லிக்கிறேன், நான் சாட்சி சொல்லிக்கிறேன், அதுக்கு நீங்க தான் சாட்சிக்கிறார். அடுத்து சொல்றாரு, மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். அந்த சந்தோஷம், இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு உண்டாக்குங்கிறார். மணவாளன், நான் மணவாளனுடைய தோழன் தான் அப்படிங்கிறார். அது சொல்லிட்டு சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுங்கிறார். அப்போ கர்த்தரை குறித்து எப்பேற்பட்டதான சாட்சி கொடுத்திருக்கார். அடுத்து சொல்றாரு, அந்த சாட்சியிலேயே 31ஆம் வசனம், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பாருங்க, உன்னதத்திலிருந்து வருகிறவர்னு கர்த்தரை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறார். உன்னதத்திலிருந்து வர்றவர் அப்படிங்கிறார். உன்னதம்னா பரலோகம், அங்கிருந்து வருகிறவர். பாருங்க, நான் தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்றாரு அப்படின்னு 32ஆம் வசனம் சொல்றாரு. அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்து சொல்றாரு 34ஆம் வசனம், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர்னு சாட்சி கொடுக்கிறார். தேவன் அவருக்கு அவருடைய ஆவியை அளவில்லாம கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிக்கும் போது சொல்றாரு பாருங்க, பிதாவானவர் குமாரனில் அன்பா இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். வாசிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். அப்போ இங்க பிதாவானவர் குமாரன்ல அன்பா இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற சொல்றாரு. அப்போ பிதாவானவர் குமாரனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிங்கிற சாட்சி யார் கொடுக்குறாங்கன்னா யோவான் ஸ்நானகன் தான் கொடுக்குறாரு. அப்போ இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்றும் இங்க யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்குறாரு. அப்போ அவருடைய சாட்சியை நம்ம கவனிச்சோம். நம்ம எல்லாருமே இப்போ கர்த்தருடைய அடக்க ஆராதனையில் இருக்கிறோம். அங்கே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவரை குறித்து நாமளே போதகராக இருந்து பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது 2வது சாட்சி, யோவான் எழுதின அந்த நற்செய்தி நூல்ல 5ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பாருங்க, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு இருக்கின்றார். அது என்னன்னா, நான் நிறைவேற்றும்படி பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்பதை குறித்து சாட்சி கொடுக்குது அப்படின்றார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஏற்ற கிரியைகளை செஞ்சார். இப்போ பிதாவே அவருக்கு சாட்சி கொடுத்துருக்காரு. அப்போ சொல்றாரு, நான் வந்து பிதாவுக்கு ஏற்ற கிரிகளை செய்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி என்ன கிரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த கிரிகளை 3 முக்கியமான வகையில் நம்ம அடக்கலாம். 3 முக்கியமான வகையில் அந்த கிரிகளை நம்ம அடக்கலாம். முதல் வகையை வந்து பார்க்கும்போது பிதாவுக்கு ஏற்ற கிரிகள். அவர் வந்து பல அற்புதங்கள் செஞ்சார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எண்ணற்ற அற்புதங்களை அவர் முதல் வரையில் செஞ்சார். நாம் நிறைய அற்புதங்களை படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ வியாதியஸ்தரை சுகப்படுத்தினாரு, அற்புதங்கள் நிறைய செஞ்சார். அதில் பார்க்கும்போது அந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 9. இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும்
7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பாருங்க, அங்க 2 அற்புதங்களை குறித்து சொல்றாரு. நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அது 2 அற்புதங்கள் பார்க்கும்போது இன்னும் நீங்க உணரலையான்னு கேட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். மீதியானது எத்தனை கூடையில் எடுத்தாங்க? 12 கூடையில் எடுத்தாங்க. 7 அப்பத்தை சில மீன்கள் 4000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. மீதியானதை எடுத்தாங்க. இப்படி எல்லாம் இதில் நினைவு கூறலையா அப்படிங்கிறாரு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதங்கள் செஞ்சார். இந்த அற்புதங்களும் தேவனுக்கு ஏற்ற கிரியைகள், பிதாவுக்கு ஏற்ற கிரியைகள். நான் என்னென்ன பிதாவுக்கு ஏற்ற கிரியைகள் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்க சொன்னார். அப்போ அந்த கிரியைகள் என்னன்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதங்கள் மூலமாக தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செஞ்சார். அடுத்தது 2ஆம் வகையான கிரியை என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல வியாதிகளை குணப்படுத்தினார். பல பேர்த்தோட வியாதிகளை சொஸ்தப்படுத்தினார். பாருங்க, வியாதிகளை சொஸ்தப்படுத்தினது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு பாருங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வியாதியஸ்தர்கள் கூட வந்து அதிகமாக இருக்கு. டாக்டர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கறதுக்குள்ள ரொம்ப சிரமப்படுகிறோம். அப்படியாக வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வியாதிகள் பெருகி இருக்குது. அந்த காலத்திலும் வியாதிகள் இருந்துச்சு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறையா வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார். அதில் பார்க்கும்போது பிறவி கூட நல்லா சுகப்படுத்திக்கிறார். பிறவியிலேயே கூடன். அப்போ இதெல்லாம் நம்ம மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் போன்ற அதிகாரங்கள் நம்ம நிறைய படிச்சுக்கிறோம். பிறவி கூட சுகப்படுத்தியிருக்காரு. அப்புறம் பாருங்க, திமிர்வாதக்காரனை, அப்புறம் அதாவது நீர்க்கோவை வியாதி உள்ளவங்களை, அப்புறம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இப்படியாக வந்து சூமின கையுடையவன், இப்படியெல்லாம் முறவன், நடக்க முடியாது, எல்லாரையும் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்தியிருக்காரு. அப்போ இது வந்து 2வது வகையான கிரியை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த பல குணப்படுத்துதல்கள், எண்ணற்ற குணப்படுத்துதல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அற்புதம் சொன்னால், அதை வந்து குணப்படுத்துதல்னா பார்வையடைய வச்சார். கண்ணே பிறந்ததும் தெரியாது பிறவி கூட பார்வையடை வச்சிருக்கார். அடுத்தது அவர் செய்த கடைசி மற்றும் மிகப்பெரிய வகை கிரியை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, மரித்து போன நபர்களை மீண்டும் உயிர் தெழுப்பியது. மரித்து போனவர்களை மீண்டும் உயிர் கொடுத்து அவங்களை எழுப்பினது. அப்போ மீண்டும் ஜீவனுக்கு கொண்டு வந்ததாகும். இது 3வது வகை கிரியைன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, மரித்து போனவங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுப்பினார் அப்படின்னா, ஆமாம், நம்ம படிச்சிருக்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்து வரைக்கும் பார்க்கும்போது, அவர் முதல் வரியில் இருக்கும்பொழுது மரித்து போன ஒரு விதவியின் மகனை வந்து அடக்கம் பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த வாலிபனை மீண்டும் உயிரோடு எழுப்புறார். வசனம் வாசிக்கலாம். மறுநாளிலே அவர் நாயினூர் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவன் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, அந்த நாயினூர் விதவை, அந்த அம்மாவுக்கு ஒரே பையன். அந்த பையன் இறந்து போயிட்டான். அப்போ அவனை அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க எல்லா ஊராரெல்லாம் சேர்ந்து. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாடையை தொட்டார். உடனே அந்த செத்துப்போன வாலிபன் உயிரோட எந்திரிக்கிறான். வாலிபனை எழுந்துருன்னு சொல்கிறாரு. செத்துப்போன வாலிபன் உயிர் தெழுந்துட்டார். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனை அந்த தாய் இடத்துல ஒப்படைச்சிட்டார். அந்த தாய்க்கு மிகுந்த சந்தோஷம். அப்போ இது பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதமான காரியம். இது ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தது பார்க்கும்போது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. 41ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, லூக்கா 8ஆம் அதிகாரம் 41 முதல். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும்
ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. பாருங்க, இதெல்லாம் வந்து பாருங்க அவர் போகும்போது நடந்த அற்புதங்கள். அடுத்தது கர்த்தர் இயேசு கிறிஸ்து போகும்போது பாருங்க, அடுத்தது இப்போ அவர் பேசிக்கொண்டிருக்கல 49 வசனத்துல ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வரான். அவனை நோக்கி சொல்றான், உன்னுடைய குமாரத்தை மறுத்து போனாள் அப்படிங்கிறார். ஜப ஆலய தலைவன் யவீரு, உன்னுடைய குமாரத்தை மறுச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது போதகரை வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, வருத்தப்படுத்த வேண்டாங்கிறாங்க. அதை இயேசு கிறிஸ்து கேட்டு என்ன சொல்றாருன்னா, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருங்கிறார். அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லும்போது அங்க அந்த மரித்து போன அந்த பிள்ளை வந்து உயிரோடு எழுந்துருச்சு. இப்படியாக வந்து பாருங்க, செத்து போன அந்த பெண் உயிர்த்தெழுந்துருச்சு. இது ரெண்டாவது உயிர்த்தெழு வச்ச சம்பவம். மூணாவது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஃப்ரெண்டு லாசரு, மரித்து போன லாசரு அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் அந்த லாசருவா போய் உயிர்த்தெழுப்பணும். 4 நாள் ஆகி கல்லறையில் வச்சாச்சு. திறக்க சொல்லும்போது அவங்கள சொன்ன நாருமே அப்படின்னாங்க, திறங்க அப்படின்னாரு. அப்போ லாசரு வெளியே வா அப்படின்னு கூப்பிடும்போது லாசரு வெளியே வந்தார். அன்புக்குரிய விசுவாசி, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த 3 உயிர்த்தெழ வச்ச காரியங்களும் செஞ்சார். செத்து போனவங்களை உயிர்த்தெழுப்பி அவங்களுக்கு ஜீவன் கொடுத்தார். இப்படியாக பாருங்க அன்புக்குரிய விசுவாசில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கேற்ற கிரியைகளை செஞ்சார். அந்த கிரியில் 3 வகைகள் அடக்கலான்னு பார்த்தோம். அப்போ கர்த்தர் செய்த இந்த அற்புத அடையாளங்களை மத தலைவர்கள் மற்றவர்கள் எல்லாமே பார்த்தாங்க. மத தலைவர்கள் மற்ற ஜனங்கள் எல்லாமே அதை வந்து ஒரு அடையாளங்களாக ஒரு அற்புதங்களாக அதம்மா நினச்சி அப்படியே விசுவாசிச்சு போயிட்டாங்க. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிக்கோதேமுக்கு நடந்த உரையாடலை பற்றி படிக்கும்போது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-2 வசனங்கள் நான் படிக்கிறேன். அதாவது இந்த நிக்கோதேமு என்பவர் யாருன்னா யூதருக்குள்ள அதிகாரியான இருந்தவர், பரிசேயன். ஒரு யூதருக்குள்ள அதிகாரி பரிசேயன். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். பாருங்க, அந்த ஒரு பரிசேயன் யூதருக்குள்ள அதிகாரி நிக்கோதேமு, இவர் வந்து சாட்சி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ராக்காலத்தில் வர்றாரு. ஏன்னா பகல்ல வந்தா தெரிஞ்சிரு, ஏன்னா இவர் ஒரு பரிசேயன். பகலில் வந்தால் மற்றவங்க எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு கிட்ட போய் பேசிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட அவர் பின்னாடி போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு ராக்காலத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அங்கே இருக்கிற பரிசேயர் எல்லாமே அப்படி அங்கீகரிக்கல. ஆனால் அந்த நிக்கோதேமு வந்து அப்படி சொல்றார், தேவனிடத்திலிருந்து வந்த போதகர்னு நாங்கள் வந்து நான் விசுவாசிக்கிறோங்க. அதுக்கடுத்தது இன்னொரு சாட்சி பார்க்கும்போது, பிறவியிலேயே பார்வை இல்லாதிருந்து பிறகு பார்வையை பெற்றுக்கொண்ட அந்த மனிதனும் கூட ஆண்டவர் சொல்லும்போது யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. வசனம் 30-33 முடிய. யோவான் 9:30-33 முடிய. யோவான் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதற்கு அந்த மனுஷனுங்கிறது யாருன்னா அந்த குணமான மனுஷன், பார்வையடைஞ்ச மனுஷன். அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். பிறவி குருடனை சுகமாக்குனது அங்க இருந்த பரிசேயர் சதுசேயர்கள் அந்த அவங்களுக்கு அந்த மதத்தலைவர்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் வந்து போய் கேட்குறாங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து அதாவது நீ வந்து உன்னை சுகப்படுத்துனாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவரை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இந்த குருடன் கேட்குறான், ஏன் நான் சொன்னால் நீங்கள் அவருக்கு சீசரவன் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாரு, அப்பொழுது அவர்கள் அவனை வெய்து திட்டுறாங்க, அவனை நீ அவனுடைய சீசன், நாங்கள் யார் தெரியுமா, மோசையின் சீசன், நாங்களாம் அவனுக்கு சீசன் வாங்குற அவசியம் இல்லை அப்படின்ட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க. அதாவது மோசையோட தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு நாங்கள் பரிசேயர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பிறவிக்குடன் பார்வை அடைந்த பிறவிக்குடன் சொல்கிறான், அதாவது அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால், எங்கன்னு சொல்கிறாரு, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தா இப்படிப்பட்ட காரியம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது
அங்கே சாட்சி கொடுக்குறாரு, எனக்கு அற்புதம் நடந்துச்சு, நான் பிறவை கூறினேன், பார்வை அணைஞ்சிக்கிறேன்னா இது தேவனிடத்துலேருந்து அவர் வரலைன்னா இது மாதிரி காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு அங்கே சாட்சி கொடுக்குறார் அன்புக்குரிய சகோதரர். இப்படியாக அந்த பிறவை கூட்டும் சாட்சி கொடுத்துருக்குறான். இறுதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிரியையை வந்து அப்போஸ்தலர் அடையாளம் கண்டு அறிவிச்சாங்க. அப்போஸ்தலர்கள்னா அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்கள். அவங்க வந்து அடையாளம் கண்டு அதை வந்து சாட்சியாக சொன்னாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 22 வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, அங்க அப்போஸ்தலர் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ள பலத்த செய்கை செய்யறதுக்கு அனுமதிச்சார், பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களை செய்யறதுக்கு அனுமதிச்சார். அவைகளினால அந்த பலத்த அடையாளங்கள் அற்புதங்கள் அதனால அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் நாங்கள் சொல்றாங்க. பாருங்க, தேவன் தான் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. இது யாருடைய சாட்சின்னு அப்போஸ்தலர்களுடைய சாட்சி. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து யாரெல்லாம் சாட்சி கொடுத்தாங்க அதை பார்த்தோம். அது இயேசு தம்முடைய 3வது சாட்சியை மேற்கோள் காட்டுறார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 37வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. பாருங்க, என்னை அனுப்பின என் பிதாவே என்னை குறித்து சாட்சி கொடுத்துருக்காரு. முதல்ல வந்து பாருங்க, யோவான் ஸ்நானன் சாட்சி கொடுத்தார். முதல்ல யோவான் ஸ்நானன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த அந்த தூதனாக வந்தவர், அவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சாட்சி கொடுத்தார். அப்புறம் 2வது வந்து பார்க்கும்போது அவருடைய கிரியைகள் அவரை வந்து சாட்சி கொடுத்துன்னு பார்க்குறோம். அவர் செஞ்ச அற்புத அடையாளங்கள் சாட்சி கொடுத்துச்சு. அப்புறம் 3வது நிக்கோதேமுங்கிற பரிசேயன் வந்து சாட்சி கொடுத்தாரு. அதுக்கடுத்தது அந்த பிறவி கூடன் சாட்சி கொடுத்தாரு. நிறைய பேர் சாட்சி கொடுத்தாங்க, நம்ம ஒரு சிலதை மட்டும் தான் பார்க்குறோம். கடைசியாக அப்போஸ்தலர்கள் கூட இருந்து அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. பாருங்க, அடுத்தது 3வது சாட்சியாக பிதாவாகிய தேவன் அவரே சாட்சி கொடுத்துருக்கார். நீங்கள் ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லைங்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நமது பிதாவாகிய தேவனும் சாட்சி கொடுத்துருக்காரு. பாருங்க, முதல் சாட்சி எங்கன்னு பார்க்கும்போது லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 21-22 வசனத்தில் படிக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறார் யோர்தான் நதிக்கரையில். அங்கே வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அங்கே சாட்சி கொடுக்குறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21-22. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவி ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, அங்க தேவன் சாட்சி கொடுக்குறார். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிற சாட்சி அங்க தேவன் கொடுக்குறார். 2வது முறையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூபம் பார்க்கும்போது நடந்துச்சு. இது எங்க ரெக்கார்டா இருக்குன்னா மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்ல 17ஆம் அதிகாரத்துல வசனம் 2வது வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 2ஆம் வசனம் 5ஆம் வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. 5ஆம் வசனம். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, பிதாவாகிய தேவனே 2வது முறையும் அங்கே சாட்சி கொடுக்குறாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த மறுரூபமலை காட்சியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமலை ஏறாரு. கூட வந்து யாரா பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானை கூட்டிட்டு போறாரு. அங்கதான் வந்து பார்க்கும்போது அங்க தேவன் வந்து பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு தேவனே 2வது முறையும் அங்க சொல்றாரு. எப்படி அந்த சத்தம் கேட்குது. அங்க தேவன் வந்து அங்க சாட்சி கொடுக்குறாரு. இப்படியாக வந்து அன்புக்குரிய சகோதரர் மேகத்திலிருந்து சத்தம் உண்டாயிடுச்சுன்னு பார்க்கணும். அப்போ இது வந்து பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான், தேவனிடத்திலிருந்து தான் வந்தாரு அப்படிங்கிற எவ்வளவு சாட்சிகள் இருக்கு. இதுதாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னைக்கு தேவனுடைய குமாரன் அவர் மாத்திரம் சொல்லிங்க, எல்லாருமே சொன்னாங்க அன்புக்குரிய சகோதரர். அப்போ இப்படியாக வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, அவருடைய அடையாளம் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கை குறித்து பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி அவருடைய அடையாளத்தை பார்த்தோம், அவருடைய முகவரி பார்த்தோம். இப்போ அவர் முகவரி வந்து தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது அவருடைய முகவரி. அடுத்து அவருடைய வாழ்க்கை.
பாருங்க அன்புக்குரிய சகோதரர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். மனிதன் படைக்கப்பட்டு 4000 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்போ அவருடைய பிறப்பை குறித்து பல நூற்றாண்டுகளாக ஒட்டுமொத்த மனுக்குலமும் எதிர்பார்த்து கொண்டு இருந்துச்சு. ஆனால் எப்போ பிறப்பார் அப்படிங்கிற விஷயம் வந்து பல தீர்க்கதரிசன ஆதியாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா இடங்களையும் சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில். ஆனால் அவர் ஏற்ற நேரம் வந்தபோது கன்னிமரியாள் வயிற்றுல பாருங்க பரிசுத்த ஆவியினால உப்புவிக்கப்பட்டு பிறந்தார்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கன்னிமரியாள் அவர் கன்னிப்பெண், யோசேப்புங்கிற ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ண மகள் நிச்சயத்தை மட்டும் ஆகிருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா கர்ப்பமாயிடுச்சு. அப்போ அவருடைய வருங்கால கணவர் யோசேப்பு இதை அறிந்து என்ன பண்ணிட்டார், எப்படி இந்த அம்மா கர்ப்பமாச்சு, அப்போ இவ ஏதோ சரியில்லை, நடத்தை சரியில்லை அப்படின்ட்டு அவர் வந்து மரியம்மாளை தள்ளிவிட யோசனையாக இருந்தார். நிச்சயம் பண்ணியாச்சு யூத வழக்கத்தின் பிரகாரம், 1 வருஷம் கழிச்சு தான் திருமணம். அதுக்குள்ளே இந்த அம்மா கர்ப்பமாயிடுச்சு. அப்போ இந்த கர்ப்பம் எப்படி உருவாச்சு, அப்போ இந்த பெண்ணுடைய நடக்கை சரியில்லை, அதனால் நம்ம பேசாமல் இதுலேருந்து நழுவிடலாம் அப்படின்னு தள்ளிவிட மனசாக இருந்தார். உடனே வந்து தேவன் தலையிட்டார், தேவதூதனை அனுப்புகிறார். அப்போ அவர் வந்து பாருங்க இப்படி சிந்திச்சுட்டு இருக்கும்போது தேவதூதன் வந்து என்ன பேசுகிறார், மத்தேயு 1:20 மத்தேயு 1:20 அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்க, நீ அவன் மனைவியை தள்ளி விடுறதுக்கு யோசனையா இருக்கிற, வேண்டாப்பா, அவளை தள்ளி விட்டுறாத, அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, சந்தேகம், அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அப்படின்னு அங்கே தூதன் வந்து சொல்கிறார். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ஒட்டுமொத்த அண்ட சராசரசையும் படைச்சவர், இதோட ஒரே பேரான குமாரன், இந்த பிரபஞ்சத்துக்கே அதிகாரி, ஒரு எளிய கன்னிகைக்கு, ஒரு சாதாரண பெண்ணுக்கு மகனாக வயிற்றில் உருவாகிறார். பாருங்க, அவர் பிறக்கும்போது எல்லாவற்றையும் படைச்சு எவ்வளோ பிரம்மாண்டம், இந்த அண்டம் எவ்வளோ பிரம்மாண்டமானது, இந்த பேரண்டம் எவ்வளோ பிரம்மாண்டமானது, இவர் எல்லாவற்றையும் அவர் படைச்சவருக்கு இந்த பூமியில, சின்ன பூமியில பிறக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. எங்க பிறந்தார், மாட்டு கொட்டாயில பிறந்தார். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட ஒரு உன்னதமானவருக்கு பிறக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, மாட்டு கொட்டாயில பிறந்தார் அன்புக்குரிய சகோதரர். அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொன்ன அந்த காபிரியேல் தூதன் அவருக்கு என்ன பேர் வைக்க சொன்னார்னா, இயேசுன்னு பேர் வைக்க சொன்னார். இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தம், அதாவது யெகோவா தேவனுடைய ரட்சிப்பு என்று அர்த்தம். இயேசு என்றால் என்ன அர்த்தம், யெகோவா தேவனுடைய ரட்சிப்பு என்று அர்த்தம். அப்போ யோசேப்பு இடத்துல வந்து பாருங்க சொல்ற, அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசுன்னு பேர் வைப்பதாகன்னு அவங்க சொல்லிட்டு, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டது. மத்தேயு 1:21 படிக்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கன்னிமரியாள் வயிற்றில் பிறந்தார். யோசேப்பு தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு மனைவிக்கு பரிசுத்த ஆவியினால் பிறந்த அந்த குழந்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வளர்க்கிறார். அப்போ அதுக்கப்புறம் மனப்பூர்வமாக தன் மனைவியை அன்பு காட்டி மனைவியை பிறந்த அந்த குழந்தைய நல்லா வளர்த்துறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டில், அவர் வந்து வளர்ப்பு தந்தை, மாற்றான் தந்தை. அவருடைய தொழில் என்னன்னா தச்சு வேலை செய்கிறது, தச்சன். அப்போ இவர் அவங்க அப்பாவுடைய அந்த தச்சு வேலையை செய்கிறார், சின்ன வயசுலேருந்தே செஞ்சிருப்பார். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தச்சு தொழிலை கற்றுக்கொண்டு 30 வயசு வரைக்கும் அந்த தச்சு தொழிலில் என்ன, தச்சு வேலையில் என்ன செய்வாங்க, தச்சருடைய வேலை என்ன என்ன வேலை செய்வாங்க, மர வேலை செய்வாங்க. மரத்தில் அழகழகான பொருட்கள், கட்டில்கள், கதவுகள், ஜன்னல்கள், இது எல்லாமே அந்த தச்சு அந்த காலத்தில் வந்து பாருங்க இரும்பெல்லாம் பயன்பாடு குறைவான காலம். அப்படிங்கும்போது அந்த தச்சு பொருட்கள், அதாவது மரப்பொருட்கள் தான் அதிகமான பயன்பாட்டில் இருந்துச்சு. அப்போ பாருங்க, ஒரு மரத்தினுடைய துண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வேற ஒரு வடிவத்தில் மாற்றுறது. அது இந்த தச்சர்களுடைய இந்த நுணுக்கமான அந்த தச்சர்கள், சிற்பிகள் எல்லாமே பாருங்க அந்த நுணுக்கமான வேலை செய்கிறவங்க.
அதை வந்து பார்த்தீங்கன்னா அருமையான மேஜை மேஜைகளாகவும் கட்டில்களாகவும் கதவுகளாகவும் ஜன்னல்களாகவும் வீட்டு உபகரண பொருட்களாகவும் கருவிகளாகவும் பண்ணை கருவிகளாகவும் எல்லாமே அன்னைக்கு மரத்தில் தான் பயன்பட்டுச்சு. இப்படியாக வந்து இந்த வேலை எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து செய்வதுக்கு கற்றுக்கொண்டார். அவருடைய 12 வயசுலேருந்து 30 வயது வரைக்கும் இந்த தொழிலில் கற்றுக்கொண்டு அதில் வந்து நல்லா வேலை செஞ்சு அவங்க அப்பாவுக்கு உதவியாக இருந்தார். அதாவது அவருடைய வளர்ப்பு தந்தைக்கு உதவியாக இருந்தார். அதுக்கப்புறமா 30 வயசு ஆன ஞானஸ்தானம் எடுத்துட்டு தன்னுடைய தகப்பன் பிதாவாகிய தேவனுடைய வேலையை சேர்க்க ஆரம்பித்தார். அதுக்கு முன்பதாக வளர்ப்பு தந்தையின் வேலையை செஞ்சார். 30 வயசு ஞானஸ்தானம் எடுத்துட்டு தனது தந்தையினுடைய வேலையை அவர் வந்து செஞ்சார். ஊராக பயணம் போனார். அவர் போகாத இடங்கள் கிடையாது அந்த இஸ்ரேல் தேசத்தில். எல்லா ஜனங்களுக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொன்னார். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனை குறித்து சொன்னார். அப்போ வாழ்க்கையில் நம்ம என்ன நிலைமைக்கு நம்ம போகணுங்கிறது அதை குறித்து பேசுறார். எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக அவருடைய போதகங்கள் இருந்துச்சு. எல்லாருடைய வாழ்க்கையை மாத்துச்சு கர்த்தருடைய போதகங்கள். எல்லாருடைய வாழ்விலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துறவர். அவர் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த ஜனங்க மத்தியில் ஏற்படுத்தியிருப்பார். இப்படியாக பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை எல்லார் மத்தியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதான் சகோதர பாடம் சகோதரர் சொல்றாரு, யாருடைய வாழ்க்கையும் இவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலைங்கிறார். யாருடைய வாழ்க்கையும் இவ்வளவு வாஞ்சிக்கப்பட்டதுங்கிறது, அதாவது வாஞ்சை அப்படி இருந்தால் நல்லா இருக்கு, இப்படி இருந்தால் நல்லா இருக்கு, அப்படி நம்ம அந்த வாஞ்சை விருப்பப்படுற பார்த்தீங்கன்னா அதுதான். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மாதிரி யாருடைய வாழ்க்கையும் இவ்வளவு வாஞ்சிக்கப்பட்டதும் இல்லை, இவ்வளவு நேசிக்கப்பட்டதும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இது வந்து பார்க்கும்போது இது வந்து நேர்மறையான சிந்தனை. எதிர்மறையான சிந்தனை பார்க்கும்போது ஆண்டவரை போல யாரும் வெறுக்கப்பட்டவரும் கிடையாது. அப்படித்தானுங்க. அவரை போல யாரும் நேசிக்கப்பட்டவரும் கிடையாது. ஆனால் அவரை போல வெறுக்கப்பட்டவங்களும் இல்லை. ஏன்னா அவர் நிறைய பேர் வெறுத்தாங்க. எவ்வளவு அதிகமாக வெறுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக வெறுத்தாங்க. அவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் கூட. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நபர் சந்திச்சிட்டாருன்னா, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நபரை பார்த்துட்டாருன்னா அவர் வந்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒரு முடிவு எடுக்கணும். அவரை பார்த்தாச்சுன்னா ஒரு முடிவு எடுக்கணும். அவ்வளோ பவர் அவருக்குள்ள இருந்துச்சு அன்புக்குரிய சகோதரர். அது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் சொல்றார். ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றுங்கிறார். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர், அப்போ நாமளும் அவரை வந்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது ஒன்று நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வது, மற்றொன்று அவரை நிராகரிப்பது. இப்போ பாருங்க, அவரை ஏற்றுக்கொள்றது, அவர் நிராகரிப்பது, 2 பார்வை நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. இதில் எந்த ஒரு நிலைப்பாட்டு நம்ம எடுக்கிறது பாருங்க. உலக மனுக்குலத்தை பொறுத்தவரை, உலக மனுக்குலம் எங்களுக்கு யார் இயேசு கிறிஸ்துன்னு தெரியாது. தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். யாருன்னு தெரியாமல் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ உலக மனுக்குலம் எல்லாருமே அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் அவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க. அந்த ஜீவனுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போ அவர்கள் வந்து அவரை குறித்து எடுக்கும் முடிவை பொறுத்து அங்கே அமையுது. அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருங்கிறது அவங்களுக்கு சொல்லப்படும், உயிர்த்தெழுப்பி சொல்லப்படும். அங்கேயும் என்ன பண்ணப்படுவோம்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான். அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு நித்திய ஜீவன், ஏற்றுக்கொள்ளேன்னா அங்கேயும் என்ன நடக்குதுங்க, அவங்க 2ஆம் மரணத்துக்கு போயிடுவாங்க. இப்படியாக வந்து பாருங்க, உலக மனுக்குலம் எதிர்காலத்தில் இது தெரிவு செய்ய வேண்டி இருக்குது. ஆனால் இப்போ பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பின்னாடி அவருடைய சீசர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்டு அவருடைய அடிச்சோட பின்பற்றி போன எத்தனையோ சீசர்கள் இந்த 2000 வருஷமா இருந்தாங்க. இப்போ கடைசி நாட்களில் நாம நமது வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய சீசர்களாக நாம் பயணித்து போயிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க. அப்போ தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்கு தந்த அந்த மீட்பையும் குறித்து நாம் அந்த பூரண அறிவை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அறிவு என்ன பண்ணுறது, நம்ம நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தக்கூடியதாக இருக்கும் சொல்லுறோம் அந்த வாய்ப்பு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அறிவு தான் நித்திய ஜீவன். அப்போ நமக்கு அறிகிறார், நித்திய ஜீவன் கொடுக்குறாரு. அதுவும் போக இப்போ நமக்கு என்ன வாய்ப்புனா, அவரோட உடன் சுதந்திரராக ஆகக்கூடிய வாய்ப்பு. இயேசு கிறிஸ்துவோட உடன் சுதந்திரர், அவரோட சுதந்திரராக அவருக்கு பங்காளிகளாக ஆகக்கூடிய வாய்ப்பு.
அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரி, இப்பேற்பட்ட வாய்ப்பு நமக்கு தான் இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய 3 வருடங்களா அவர் இஸ்ரேல் தேசத்தில் எல்லா பகுதியிலும் நடந்து போனார், நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், பசிச்சவங்களுக்கு உணவு கொடுத்தாரு, பரலோகராஜ்யத்தை பற்றி போதித்தார். இப்படியாக நிறைய அற்புதங்கள் செஞ்சார். ஆண்டுக்கு பின்னாடி வருவதற்கு நிறைய கூட்டச்சனங்கள் வந்தாங்க. நிறைய பேர் சீசராகவும் விருப்பப்பட்டாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனால் 12 பேர் நெருங்கிய சீசர்கள் அப்போஸ்தலர்கள். அதான் சீசன் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய கிரேக்க பதம் பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்பவன் அல்லது மாணவன் அர்த்தம். சீசன் ஸ்ட்ராங் அகராதியில் 31:1 நமக்கு போட்டிருக்காங்க. அதாவது லேர்னர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, லேர்னர் அதாவது கற்றுக்கொள்பவன் அல்லது மாணவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நாமெல்லாம் மாணவர்கள் தான், வேத மாணவர்கள். இன்னொரு வார்த்தை பார்க்கும்போது ஸ்ட்ராங் காங்கிரஸ்ல 652 அதில் போட்டிருக்கு. அதுலேயும் பார்க்கும்போது பாருங்க, ஒரு பிரதிநிதி, கிரேக்க வார்த்தை ஒரு பிரதிநிதி, தூதர், கட்டளையுடன் அனுப்பப்பட்டவர், அப்போஸ்தலன் அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தம். அப்போஸ்தலன் அப்படின்னா அதாவது ஒரு பிரதிநிதி, தூதர், கட்டளைகளுடன் அனுப்பப்பட்டவர் என்பதாகவும் சொல்லுவாங்க. இது யாருக்கு பொருந்துன்னா 12 அப்போஸ்தலருக்கு தான் பொருந்தும். நாமெல்லாம் சீசர்கள், ஆனால் அவங்க அப்போஸ்தலர்கள். சரிங்களா? அப்போ இப்படியாக பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குரு, போதகர் அப்படின்னு நாமெல்லாம் ஏற்றுக்கிறோம், பரிசுத்தவான்னு ஏற்றுக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவின்னு சொன்னாங்க, பேசபுல்னு சொன்னாங்க, தேவதூதனம் செய்தவன்னு சொன்னாங்க ஒரு குரூப், குணப்படுத்துறவன்னு சொன்னாங்க, ரட்சகர்னு சொன்னாங்க, மேசியான்னு சொன்னாங்க ஒரு குரூப்பு. ஒரு சிலர் அவரை பாவின்னு சொன்னாங்க, பேசபுல்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை தேவதூஷம் செய்கிறவர்னு சொன்னாங்க, நிறைய திட்டினாங்க. இப்படியும் சொன்னாங்க, அப்படியும் சொன்னாங்க. அவர் சபிக்கப்பட்டவராக அவர் மத்தியில் இருந்தார், அடிக்கப்பட்டார், துப்பப்பட்டார். இப்படியாக அந்த நிலைமைக்கெல்லாம் போனார். ஆனால் அவரால் நன்மை பெற்று கொண்டவங்க ஆசீர்வதிச்சாங்க, அப்புறம் புகழ்ந்தாங்க, அவருக்காக கண்ணீர் கூட விட்டாங்க. இப்படியாக அன்புக்குரிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவரை வேறொருவருடைய கல்லறையில் வச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக கர்த்தருடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செஞ்சார். வாழும் வரையிலும் கடைசி வரையிலும் செஞ்சார், மரிக்கும் வரையிலும் செஞ்சார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அரக்க ஆராதனையில் அவருக்கு குறித்தான காரியங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்போ 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அப்போ மரணத்தை ஜெயித்தார். மரணத்தின் வல்லமையே அவர் ஜெயம் கொண்டார். அப்போ மரணத்தின் வல்லமையை ஜெயம் கொண்டது அவருக்காக மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காகவும் தான். ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய வரலாற்றினுடைய போக்கையே மாற்றினார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. எல்லாருக்காகவும் பாருங்க, சின்னவங்க பெரியவங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்காகவும் மனுக்குலத்துக்காக தன்னுடைய ஜீவனை விட்டார். அதனால அந்த ஜீவனை கொடுத்தனால தேவன் மூலமாக உயிர்த்தெழுப்பப்பட்டு ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் அந்த ஒரு மரணத்தை ஜெயித்து ஜீவன் தரக்கூடிய அந்த வாய்ப்புகளை கொண்டு வந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மனித வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்னா கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் தான். அவர் ஒரு உயிர்த்தெழுதல் தான் முதல் உயிர்த்தெழுதல். அதுக்கப்புறம் அவர் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, உயிர்த்தெழுதல் மூலிமா எல்லாரும் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. அப்போ மனுக்குலத்தினுடைய வரலாற்றையே மாற்றி அமைத்த முக்கியமான நிகழ்வு, உலகத்தின் போக்கையே மாற்றி அமைத்த ஒரு முக்கியமான நிகழ்வு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல். பாருங்க, நாம் இன்னைக்கு கர்த்தரை குறித்து நிறையா பாடங்கள் கேட்டிருக்கிறோம், நிறையா அவருக்கு குறித்து பாடுறோம், அதில் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அவருடைய அன்பு, அவர் நமக்காக பட்ட பாடுகள், நமக்காக அவர் ஜீவன் கொடுத்த விஷயம், அதை நம்ம எல்லா தருணங்களும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம நிறைய தருணங்கள் மறந்துடுறோம். பாருங்க, கர்த்தருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்போது எந்த உணர்வில் இருந்தோம்? முந்தா நாள் அந்த நினைவு கூறும் தருணங்களில் ஒரு நாள் பூரா உட்காந்து நம்ம சப்ஜெக்ட் கேட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப அந்த மாதிரி இருந்தோம். அதாவது ரொம்ப ஒரு எப்படி இருந்தோன்னு சொல்லணும்னா, அதாவது ஒரு உணர்ச்சி பிளம்பாக இருந்தோம். அப்படி சூழ்நிலை இருந்தோம். இது எப்போவுமே இருக்கணுங்கிறாரு. இது எப்போவுமே இருக்கணும், நம்முடைய உடம்புல எப்போவுமே, நம்ம மனதில் எப்போவுமே அது இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய அன்பை நம்ம எப்போவுமே நினச்சிருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, அவருடைய போதனை ரெண்டுமே பிரிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அவர் போதித்தபடியே வாழ்ந்து காட்டினார். இன்னைக்கு சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. சொல்கிற மாதிரி யாரும் செய்கிறது இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் வாழ்ந்து காமித்தார், போதித்தபடியே வாழ்ந்து காமிச்சார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நிறையா போதனைகளை போதிச்சார். அவர் போதிக்கிறது மாத்திரமல்ல, அது மாதிரி வாழ்ந்து காமிச்சார். நிறைய பேர் போதிக்கிறது மட்டும்தான்,
போதிக்கிறது மட்டும்தான் போதிப்பாங்க. நம்ம கூட பழமொழி சொல்லுவோம். என்ன பழமொழி? உபதேசம் ஊருக்கு தான், நமக்கு கிடையாது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம சொல்லுவோம், ஆனால் நம்ம செய்யணுமா? ஆனால் கர்த்தர் வந்து அப்படி இல்லை. போதித்தார், போதித்து கேட்டபடி வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கார். அவர் போதனைகள் வந்து நிறைய போதிச்சிருக்கார். அதில் குறிப்பாக மலை பிரசங்கம், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மலை பிரசங்கத்தில் எக்கச்சக்கமான விஷயங்களை பேசியிருக்கார். பாருங்கள், 5ஆம் அதிகாரத்தில் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேலே ஏறினார். ஏறி அங்கே ஜனங்களுக்கு உபதேசித்தார். அந்த உபதேசம் ஒவ்வொன்றுமே அவர் வாழ்ந்து காமிச்சார். பாருங்க, ஆவியில் எலும்பில்லவர் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவருடையதுனார். அதுக்கு தகுந்த மாதிரி ஆவியில் எலும்பில்லவர் வாழ்ந்து காமிச்சார். துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னார். அப்ப சாந்த குணமுள்ளவரா நடந்து காமிச்சார். நீதியின் மேல பசிதாக உள்ளவரா இருக்கணும்னு சொன்னார். அவருக்கு நடந்து காமிச்சார். இப்படி அவர் வாழ்ந்ததை, போதித்ததை தான் வாழ்ந்து காமிச்சாரு, வாழ்ந்து காட்டினதை போதிச்சார். இதுதாங்க கர்த்தருடைய வாழ்க்கை. இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அவருடைய வார்த்தைகள், அவர் பேசிட்டு தான உவமைகள், அவர் வந்து நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கான பதில்கள், இது எல்லாமே நாம் நினைவில் கொண்டு வரணும். அவருடைய போதனைகளை பாருங்க, எது முக்கியம் அப்படி வரிசைப்படுத்தலாம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பலதரப்பட்ட மக்களிடத்தில் பேசினார். பாருங்க, பணக்காரர்கிட்ட மாத்திரமல்ல, ஏழைகள்கிட்ட மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களிடத்துல அவர் பேசினார், போதித்தார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவர் வந்து பல்வேறு ஜனங்களை சந்தித்தார், பல்வேறு வகையான கூட்டத்தரத்தில் பேசினார். அதில் மத தலைவர்களும் அடங்கி இருந்தாங்க. மத தலைவர்கள், மத போதகர்கள் அவங்களும் இருந்தாங்க. பொதுவான சில ஜனங்கள் இருந்தாங்க, அவருடைய சீசர்களும் இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் போதித்தாரு, எல்லாருக்கும் கற்பித்தாரு. ஆனால் எல்லாருக்கும் ஒரே போதனை தான். ஆனால் அந்த பாருங்க, ஊமை பேசுவார். சீசர்கள் எல்லாமே இருந்தாங்க, ஜனங்களும் இருந்தாங்க, பரிசேயர் சதுசேயர் எல்லாமே இருந்தாங்க. போதிச்சுட்டு வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் யாருக்கு தனியாக சொன்னார், ஆண்டவரே நீங்கள் ஊமையாக பேசுகிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அதில் இருக்குதுப்பா, அதை அறிந்து கொள்ளும்படி வாய்ப்பு உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது, அவங்களுக்கு அருளப்படலைனார். அப்போ அன்புக்குரிய சகோதர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் போதிச்சார். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு கற்பித்ததை போல பொதுமக்களுக்கு கற்பிக்கலேன்னு சொல்லி பார்க்குறோம். இருப்பினும் அவருடைய போதனைகள் அனைத்தும் கேட்டவர் எந்த வகை மக்களாக இருந்தாலும் சரி, அவளை சுவிசேஷத்தில் தேவனுடைய புத்திரராக நெருக்கமான உறவுகள் கொண்டு வருவதற்கே கொடுக்கப்பட்டன. பாருங்க, இன்னைக்கு சுவிசேஷத்தில் வாழ்ந்து நமக்கு அவருடைய போதனைகளெல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம். இது வந்து நமக்கு எதுக்குன்னா, தேவனுடைய புத்திரர்களாக தேவனிடத்தில் நெருங்கி வருவதற்கு, அவருடைய உறவுகளை கொண்டு வருவதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இப்படியா கர்த்தருடைய போதனைகள் பார்க்கும்போது பாருங்க, அதாவது யாருக்கு போதித்தார் அப்படின்னா, பொதுவான இஸ்ரேல் ஜனங்களுக்கு போதித்தார். எந்தெந்த வகுப்பாக இருக்குது அப்படின்னா, பொதுவான இஸ்ரேல் ஜனங்களுக்கு போதித்தார். எல்லாம் அவர் வாழ்ந்ததே அந்த இஸ்ரேல் தேசத்தை வாழ்ந்தார். அப்போ எல்லா மக்கள் மத்தியிலிருந்து அவர் பிரசங்கம் போச்சு. அவர் அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு எத்தனை பேர் வந்திருந்தாங்க பார்த்தோம்? குறைஞ்சி வச்சு எத்தனை பேர் வந்திருக்கலாம்? அவருடைய பிரசங்கம் பண்ணாருங்க. இப்போ நாம் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண கேட்கறதுக்கு எத்தனை ஜனங்கள் கூடியிருக்கலாம்? சுமார் எத்தனை பேர் கூடியிருக்கலாம்? 5000 பேர். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், அங்கே அந்த 2 அற்புதம் பார்த்தோம், அற்புதம் பாடம்னு பார்த்துக்கிறோம். அதில் 5 அப்பம் 2 மீன், அதை வந்து எத்தனை பேருக்கு போயிச்சார்? 5000 புருஷர்கள். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்னா, இப்போ புருஷர்களோட மாத்திரம் வந்திருக்க மாட்டாங்க, அங்கே பெண்களும் வந்திருந்தாங்க. அப்போ புருஷர்கள் தனியாக வந்திருக்க மாட்டாங்க, அவங்க பெண் வீட்டாளர்கள் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. பிள்ளைகள் எல்லாம் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் உட்காந்துருக்கலாங்க. 25,000 ஜனங்கள் அவங்க கூடியிருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு பற்றி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணார். பொதுவான இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய இருந்தாங்க. முதல் வகுப்பார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதனை கேட்ட வகுப்பாரில் முதல் வகுப்பார் யாருன்னா பொதுவான இஸ்ரேல் ஜனங்க. பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, அங்க மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு பிரசங்கம் பண்ண தொடங்கி இருக்கிறார். எல்லா ஜனங்களும் மத்தியில தான்.
அதே 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் படிக்கும்போது 23, 24. பின்பு பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. போதுங்க பாருங்க, கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து ஜபாலயங்கள் எல்லாம் உபதேசித்து வர்றார். அப்போ அங்கே கர்த்தருடைய போதனைகள் எல்லா பக்கம் தான் போகுது. அப்புறம் மற்ற 5:7 படிக்கும்போது பாருங்க, மலை பிரசங்கத்தின் பதவிகள் நமக்கு கிடைக்குது. 5:7 படிச்சீங்கன்னா, அதாவது அங்கே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர் திரளான ஜனங்களை கண்டு அப்படின்னு அங்கே ஜனங்கள் எப்போ எழுதினாங்க, திரளான ஜனங்கள். அப்போ அன்புக்குரிய சகோதரர் அங்கே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே போதிக்க தொடங்கினார். அந்த மலை பிரசங்கத்தினுடைய பிரசங்கம் ரொம்ப முக்கியமான பிரசங்கங்கள். கர்த்தருடைய போதனைகள் ரொம்ப அருமையான போதனைகள். அந்த போதனைகள் ஜனங்களுக்கு மிகுந்த ஒரு அவங்க வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு இருந்துச்சு. இப்படியாக வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையை அங்கே போதித்தார். தொடர்ந்து வந்து பார்க்கும்போது இந்த 5ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து உப்பு மற்றும் வெளிச்சத்தை குறித்து பேசுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறார். அப்புறம் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்துக்கு பிதா மகிமைப்படுத்தணும். பிதா அவங்க எல்லாத்துக்கும் பொதுவானவங்க தான், அவங்க இஸ்ரவேல் ஜனங்க தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி தான் அங்கே பேசினார். இப்படியாக வந்து அங்கே ஜனங்களுக்கு நிறைய போதித்தார். அவங்ககிட்ட கூடிய தவறுகளை சுட்டி காட்டினார். தவறெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற சொன்னார். எல்லாரையும் அன்பு செய்யணும்னு சொன்னார். இப்படியாக வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. 6ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பக்தி அதை குறித்து பேசியிருக்கார். நம்பிக்கை அதை குறித்து பேசியிருக்கார். ஜபத்தை குறித்து பேசியிருக்கார். அப்போ இப்படியெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஜனங்களுக்கு கற்பித்து போதித்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் 7ஆம் அதிகாரத்தில் அந்த 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது நிறையா பூமியில் சொத்தை சேர்க்காதீங்கிறார். அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பாருங்க, அங்க இந்த பூமியில பொக்கிஷம் சேர்க்காதீங்க அப்படின்னு கர்த்தர் போதிச்சார். அவரை சேர்த்து வச்சாருங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதாச்சும் சொத்து சங்கம் வாங்கி வச்சாங்களா? அவர் ஏதாச்சும் பிரயாசப்பட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சு ஒரு 2 சென்ட் இடம்னாச்சும் வாங்கினாருங்களா? இல்லை. அதான் சொன்னார், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அப்படின்னாரு. இந்த பூமியில் சேர்த்து வைக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் கோடீஸ்வரங்களாக இருக்கிறாங்க. பாருங்கள், நிறைய கோடீஸ்வரங்களாம் அவங்களுக்கு எந்த விதமான பிள்ளைகள் அவங்களுடைய வாரிசுகள் இல்லாத போது கூட அவங்க தனியாட்களாக இருக்கும்போது கூட கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. சம்பாரிச்சுட்டு திடீர்னு செத்து போயிடுறாங்க. அவங்க சொத்து அவ்வளோதான். பாருங்கள், இன்றைக்கி நாம சேர்க்க சொத்தை நமக்கு நம்ம பிள்ளைகிட்ட இருக்கான்னு தெரியாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் பெரிய பெரிய கோடீஸ்வராக இருப்பான். அவன் பையன் அதை தொலைச்சிட்டு நடுத்தோட பிச்சை எடுத்துட்டு கூட இருப்பான். இதெல்லாம் நான் பார்க்குறேன் அனுதின வாழ்க்கையில். அதாவது பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. எப்படி சேர்க்கிறது? இந்த பூமியில் தேவனுக்காகவும் தேவனுடைய காரியங்களுக்காகவும் நாம் நிறைய செய்யும்போது அதுதாங்க நம்ம பரலோகத்தில் பொக்கிஷமாக சேருது. பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்க்கறது எப்படிங்க? அதுக்கு பேங்காச்சும் இருக்குங்களா? அதை போய் டெபாசிட் பண்ண முடியுமா? ஏழைகளுக்கு செஞ்சால் அது தேவனுக்கு செஞ்ச மாதிரி, தேவனுடைய காரியங்களுக்கு செஞ்சால் அது தேவனுக்கே செஞ்ச மாதிரி. அதான் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னாரு. அங்கே பூச்சியாக துருவா அது கெடுக்காதுனாரு. இதெல்லாம் கர்த்தர் போச்சு. இதெல்லாம் இருக்குன்னா பொருளாதார ரீதியாக ஆஸ்திகளை பூச்சி வைக்க வேண்டாம்னு சொல்கிறார். சும்மா பணத்துக்காக ஓடிட்டு இருந்தோன்னா ஓடி முடிக்கும் போது அந்த எண்டில் நிற்கும் போது கடைசியில் வந்து நமக்கு எண்டு காடாக இருக்குங்க. வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு பாருங்கள், எல்லாரும் அப்படியே அந்த பணத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் வந்து பார்க்கும்போது பணம் பொருள் ஆசையை சேர்த்துட்டு கடைசியில் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை முடியக்கூடிய தருவாயில் வந்துருச்சு. அவ்வளோதான். அவங்களும் அதை வந்து வாழும் காலத்தில் சந்தோஷமாக சாப்பிட்டு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ்ந்துருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் வாழ்ந்துடுறாங்க. அந்த ஆஸ்திகளை குவிச்சு வைக்கிறாங்க, அதுக்காக ஓடுறாங்க. கடைசியில் அதை அனுபவிக்க முடியாமல் மறிச்சு போகிறாங்க. எவ்வளோதான் நிலை இல்லாத வாழ்க்கை. யார் எப்போ மறிப்பான்னு தெரியாது. அவன் இப்படியாக வந்து சொல்கிறாங்க, அந்த ஆஸ்திகளை குவிச்சு வைக்க வேண்டாம் அப்படிங்கிறார். அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குது அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அதனால் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைங்கினார். தேவனுடைய ராஜ்யத்துக்கான விஷயங்கள் நீங்கள் செய்யுங்கிறார். பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க அப்படின்னார். பின்பு இவைகளெல்லாம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உண்மையாலுமே அன்புக்குரிய சகோதரரே, முதலாவது அப்படிங்கும்போது அதை நம்ம தேடணும்னா பின்னாடி எல்லாமே தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். நம்ம வந்து முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது ஆசீர்வாதமாக முடியாது. நிச்சயமாக ஆசீர்வாதமாக முடியாது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வந்து
முதலாவது பாருங்க, அவரே சொல்லிட்டார். இது யார் பேசின வார்த்தைகள்? அவர் பேசின வார்த்தைகள் தான். முதலாவதுன்னா அவர் முதல்ல நீங்க தேவனுக்கு கடன் கொடுத்துருங்க, ரெண்டாவது உலகக்காரங்களுக்கு கடன் கொடுக்கணும். ஆனா நான் முதல்ல உலகக்காரங்களுக்கு கடன் கொடுத்துறோம், ரெண்டாவது தேவனுக்கு, அது ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அது எத்தனாவது நம்ம கொடுக்குறோம், நம்ம மன விருப்பத்தை பொறுத்து. இப்படியாக அன்புக்குரிய சகோதரரை போனோம்னா நிச்சயமா நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார். அப்போ இங்க வந்து 6ஆம் அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பொருளாசை வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்றார், போதிக்கிறார். அடுத்து 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் முழுக்க படிச்சீங்கன்னா மற்றவர்களை நீங்க நியாயம் தீர்க்காதீங்க கொடுக்குறாரு. மற்றவர்களை நீங்க வந்து குற்றவாளிகள்னு தீர்க்காதீங்க அப்படிங்கிறார். மற்றவர்களை அவங்க அப்படி செய்யறாங்க இப்படி சொல்ல வேண்டாம், நம்ம என்ன செய்யறோம் அதை மட்டும் பார்க்கணும். மற்றவர்களை கண்டிப்பது, மற்றவர்களை தண்டிப்பது நம்ம காரியம் கிடையாது. அதனாலதான் சொல்றாரு சுய பரிசோதனை செஞ்சுக்குங்கிறார். அதான் சொல்றாரு யோவான் மத்த 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. இது வந்து மலை பிரசங்கத்துல வர விஷயம் தான். 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கம் ஆரம்பிச்சு 7ஆம் அதிகாரம் தொடருது. அதுல பார்க்கும்போது சொல்றாரு 7:7, மத்த 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 1ஆம் வசனம் போடும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். பாருங்க, நீங்க குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளின்னு தீர்க்காதீங்கிறார். அடுத்து சொல்றாரு 3ஆம் வசனத்துல, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராம உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நம்ம கண்ணில் உத்திரம் இருக்கு, உத்திரம்னா பெரிய மரம், அதை விட்டுட்டு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பு பாருங்க, அவர் கண்ணில் சின்ன ஒரு துரும்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்றது. அதனால சொல்றாரு, இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்திரம் இருக்கையில உன் சகோதரன் நோக்கி உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட்டுன்னு சொல்வது எப்படிங்கிறார். இப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவர் சொல்றாரு மாயக்காரனே அப்படிங்கிறார். அன்புக்குரிய சகோதரர் சொல்றார், இதெல்லாமே கர்த்தர் சொல்ற போதனைகள் தான். அப்போ இந்த இந்த விஷயங்கள்லாம் அவர் கற்றுக் கொடுக்குறார். இந்த பொன்னான பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ பரலோகத்துக்கு கூடிய நம்ம பிதா அவரை பின்தொடர்ந்து செல்வதற்காக நாம் ஏறெடுக்கக்கூடிய முயற்சிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெற்றோர் தனது குழந்தைக்கு அளிப்பதை பார்க்கல மிக அதிகமான வெகுமதியை அளிப்பவராக இருக்கிறார். ஒரு பெற்றோர் வந்து தன் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் நன்மையாக தருவாங்க. தன் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல நிலைமையில் இருக்கணுங்கிறத, நல்ல குணலட்சணமுடையவனாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அதை பார்க்கலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக போதிக்கிறார். அதான் மத்தேயு 7:12 சொல்றாரு, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. ஆமாங்க, அதாவது மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்கிறார். அப்போ நம்ம வந்து நமக்கு அவங்க நன்மை செய்யணும் நினைச்சா நாமளும் அவங்க நன்மை செய்யணும். இப்படியாக வந்து நிறையா மலை பிரசங்கத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதிச்சிருக்கார். சுயாதீனத்தை குறித்தும் போதிச்சிருக்காரு. இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக வந்து பார்க்குறோம், அந்த இதில் வந்து நிறைய உவமைகளை சொல்கிறாரு. அதாவது மத்தேயு 7:25-24 படிக்கும்போது, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விடவில்லை, ஏனென்றால் அது கண்மணி மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருந்துச்சு. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிற நவனோ அவன் தன் வீட்டை மணல் மேலே கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுட்டார். அப்போ நான் சொன்ன போதனையை கேட்டு சரியாக நடந்தீங்கன்னா நீ கண்மலை மேலே வீடு கட்டினதா அர்த்தம். அப்போ அந்த கண்மலை மேலே வீடு கட்டினா பெரிய மழை பேஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, பெரிய வெள்ளம் வந்தாலும் ஒன்றும் ஆகாது, பெரிய காற்றடிச்சாலும் ஒன்றும் ஆகாது, அந்த வீடு சரியாது. ஆனால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு நடந்தீங்கன்னா அவன் தன் வீட்டை மணல் மேலே கட்டினதுக்கு ஒப்பாக இருப்பான்ட்டார். இப்போ மணல் மேலே கட்டினா அது ஸ்ட்ராங்கே இருக்காது, அவ்வளோதான், அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் மற்றவங்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி எழுப்புவதற்கும் அவங்க வந்து தேவனத்தில் நெருங்கி வருவதற்கும் ஒரு நல்ல உள்நட்சங்களை ஏற்படுத்தத்தக்கதான நடத்தையை ஏற்படுத்தத்தக்கதான போதனையாக இருந்துச்சு சொல்லி பார்க்கும். அப்போ கர்த்தருடைய போதனைகள் அவ்வளோ வல்லமையுள்ள போதனைகளாக இருந்துச்சு அன்புக்குரிய சகோதரர். இது வந்து பொதுவான இஸ்ராயல் பற்றியில் பேசினார். ஏதாவது போதனை குறித்து போதனைகளாக போதிச்சார். நிறைய பேர் அதை கேட்டு தங்கள் வாழ்க்கையை தீர்த்திருக்கிறாங்க. அதுக்கடுத்தது மத தலைவர்கள் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிக்கோதேமு அப்படியே பார்த்து நிக்கோதேமு குறித்து, அவர் ஒரு பரிசேயன், யூதருக்கு அதிகாரியாக இருந்தோம்னு சொல்லி பார்க்குறோம். நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்குறாரு பாருங்க, யோவான் 3:3 யோவான் 3:3
இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கோதேமு வந்து ஆண்டவர் வந்து ராக்காலத்தை சந்திக்கிச்சு, ரபி நீங்க தேவனிடத்துல இருந்து போதகர்னு அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு. தேவனிடத்துல வந்த போதகர் தான் அப்படின்னு நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது பார்க்குறாரு. நித்திய ஜீவன் இருக்கிறேன்னு கேட்கும்போது, ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு. அப்போ இது இந்த மறுபடியும் பிறக்கிறது எப்படி, நான் மறுபடியும் தாயின் கருவில் உருவாக முடியுமா, போக முடியுமான்னு கேட்பார். அது அப்படின்னா என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் இருதய மாற்றத்தை குறித்து பேசுறார், பரிசுத்தாவினால் ஜனிப்பித்தலை குறித்து பேசுறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே எதை குறித்து பேசுறார், ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுக்க குறித்து பேசுறார், மறுபடியும் பரிசுத்தாவினால் ஜனிப்பிக்கப்படுறதை குறித்து பேசுறார், அதுதான் மறுபடியும் பிறக்கிறதை குறித்து பேசுறார். அப்போ இதை குறித்து தான் அங்கே வந்து நிக்கோதேமு இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினார். தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சில காரியங்களை போதித்தார். அது குறித்து நம்ம வாட் பாஸ் ரசசெட் அப்படிங்கிற புத்தகத்தில் நம்ம மூத்த சோர் ரசபர் எழுதின அந்த கேள்வி பதில் புத்தகத்தில் பக்கம் 796 பக்கத்தில் 2ல் நம்ம பின்வரும் மேற்கோள் காட்டுகிறோம் அப்படிங்கிறார். எந்த யூதனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவராகி ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. முதலில் அவர் இந்த சீர்திருத்தத்தை, அதாவது கடவுளிடம் திரும்புதல் மற்றும் இருதயம் மற்றும் வாழ்க்கையின் மன திரும்புதல் மற்றும் சீர்திருத்தத்தை அங்கீகரித்தல், அதாவது இந்த சீர்திருத்தத்தை அனுபவித்து, அதாவது ஞானஸ்தானத்தின் மூலமாக தன்னை ஒப்பு கொடுத்து, ஞானஸ்தானம் பெறாத வரை இதற்கு கூடுதலாக ஆவியின் பிறப்பு இருக்க வேண்டும். அதாவது அந்த ஞானஸ்தானம் எடுத்து ஆவியில் பிறக்கணும். அப்போ பிறந்தா தான் அந்த ஒரு உயிர்த்தெழுதலில் ராஜ்யத்துக்கு போய் சேர முடியும் அப்படிங்கிறது. அதை விட்டு போட்டு நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி வரேன், அவருடைய சீசன் அப்படின்னு சொன்னாவெல்லாம் வந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்கிறார். அப்போ இங்கே வந்து நிக்கோதேமுக்கு வந்து அங்கே தெளிவாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். நிக்கோதேமு ஒரு பரிசேயன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நிக்கோதேமு வாழ்ந்த வாழ்க்கையும் பார்த்து நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக அசுத்தமாக்கி கொள்ளாமல் காத்துச்சு கர்த்தருடைய போதனைகள். இந்த மதத்தலைவர்கள் எல்லாமே அங்கே இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மாயமானமான வாழ்க்கை தான், மாயக்காரராக தான் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தார். அவங்கள தான் திட்டினார், மாயக்காரரேன்னு யாரை பேசுறாருன்னு அவங்கள தான் பேசினார். அதான் அவங்களை குறித்து சொல்றாரு, மாயமானம் பண்ணாங்க. வெள்ளை உடைகளை அணிஞ்சிட்டு சந்தை வெளிகளில் வந்தனம் சொல்றதுக்காக அது விரும்பிட்டு ரபி ரபின்னு அழைக்கப்படுறதை விரும்பினாங்க. அதுதான் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து கண்டனம் பண்ணியிருப்பார். அதில் வந்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களை குறித்து பேசும்போது 8 முறை ஐயோன்னு சொல்லுவார். 8 முறை என்ன சொல்லுவார், மதிகேடரே உங்களுக்கு ஐயோ அம்பார், மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ அம்பார். ஐயோன்னு என்ன அர்த்தங்க, ஐயோன்னு அவ்வளோதான். குருடரே அப்படின்னு சொல்லுவார், குருடரே உங்களுக்கு ஐயோ அப்படிம்பார். அப்போ குருடர், மதிகேடர், அப்புறம் சொல்லுவார் விரியன் பாம்பு குட்டிகளே, சர்ப்பங்களே, அப்படி எல்லாமே பாருங்க. அவங்க இந்த மத தலைவர்களை வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து சாடி இருப்பார், பேசியிருப்பார். ஆனால் அந்த அவருடைய வாழ்க்கையில், கர்த்தருடைய வாழ்க்கையில் மத தலைவர்களுக்கு அதிக கடுமையாக நடந்துட்டார். மத தலைவர்களிடத்துல அதிக கடுமையாக பேசினார். எப்படி பேசினார் பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு திட்டினார், மாயக்காரரே திட்டினார், கடுமையாக தான் நடந்து கொண்டார். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேய்ப்பர்களாகவும் போதவர்களாகவும் இருந்தாங்க. அவங்க தான் ஜனங்களை தவறாக வழிநடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அவங்கள தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா, உங்களுக்கு பொறுப்பாளிகளாக கொடுத்த அந்த பொறுப்பான வேலையை நீங்கள் செய்யாமல் ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து நீங்கள் எல்லாம் இப்படி மோசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அங்கே வந்து சொன்னார். இப்படியாக அவங்க வந்து தங்களுடைய ஆண்டோடைய போதனை கேட்டு கூட தங்களுடைய அணுமுறையை மாற்றிக்கலன்னு சொல்லி பார்க்குறோம். காரணம் என்ன, அவங்களோட இருதயத்தினுடைய கடினத்தன்மை. இதயத்தினுடைய கடினத்தன்மை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து கர்த்தருடைய விஷயங்கள் அவங்களாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பார்வையாளர் கூடுதலாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து 2வது வகுப்பினராக இருந்தாங்க. ஆண்டோடைய போதனை கேட்ட 2வது வகுப்பினர் மத தலைவர்கள், அவங்கெல்லாம் திருந்தலை. அடுத்த சீசர்கள். சீசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பின்னாடி நிறைய சீசர்கள் இருந்தாங்க. ஆண்டவர் 12 சீசர்கள் மாத்திரமல்ல, நிறையா பேர் ஆண்டவருக்கு பின்னாடி வந்தாங்க அவர் சீசர் ஆகிறதுக்கு. சீசர்கள் என்பவங்க யாருன்னா, சுயத்தை மறுதளித்து வெறுப்பவங்க தான் சீசர்கள். பாருங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு சீசரா வரவங்களை குறித்து தகுதியில குறித்து பேசுறார். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு என்னை பின்பற்றுவானுங்க. அப்போ அந்த தன்னைத்தான் வெறுக்கிறது அப்படிங்கிறது வந்து அவன் சுயத்தை வந்து வெறுக்கணும், சுயத்தை வெறுப்பது, சுயத்தை மறுதளிப்பது, இப்படி செய்யணுங்கிறாரு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பேர் சீசரில் வந்தாங்க.
அதில் ஒரு நியாயசாஸ்திரியோட வந்து கேட்பார், நான் உங்களுக்கு சீசராக வரேன்னு, நீங்கள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரம் கொடுத்துட்டு பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவார்? அவர் மிகுந்த ஆஸ்திக்காரன் இருந்ததுனால அந்த பணத்தெல்லாம் தரித்திரம் கொடுக்க மனசு இல்லை, அதனால் அவர் போயிட்டார். இப்படியாக வந்து சீசர்களாக ஆகணும்னா சுயத்தை வெறுத்து ஆர்டர் பின்னாடி வரணும் அப்படிங்கிறத வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சீசர்களுக்கு போதித்தார். நிறைய பேர் கை கொண்டாங்க, நிறைய பேர் கை கொள்ள முடியாமல் போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பாருங்க, அங்கே சீசர்களுக்கு சுயத்தை வெறுப்பது, தியாகம் செய்கிறது, இந்த அர்ப்பணிப்புணர்வு இதெல்லாவற்றையும் போதித்தார் தன் சீசர்களுக்கு. இந்த ஒரு இதில் கூட பாருங்க, சீசர்கள் மேலே உரையாடல் கூட பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவானில் 6ஆம் அதிகாரத்தில் படி சொல்றாரு, நானே வானத்தில் இருந்துருங்கன்னா ஜீவப்பம்ங்கிறார், இந்த அப்பத்தை புசிக்கிறேன் என்னென்னைக்கும் பிழைப்பான். இப்படியா நிறைய விஷயங்கள் அங்கே வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து சீசர்கள் மத்தியில் உரையாடுவார். அவருடைய சீசருக்கும் அவருக்கும் இடையான உரையாடல் தான் நிறைய அங்கே பார்க்குறோம். இப்படியாக வந்து பார்க்குறோம். அந்த உரையாடல் விளைவாக என்ன நடந்துச்சுன்னா, அதாவது யோவான் 6:16 அந்த சீசர் நிறைய பேர் வந்தாங்க, அவங்க போதிச்சாரு, நான் தான் வானத்துலேருந்து இறங்கின அப்போ அப்படின்லாம் சொல்லிட்டு, என்னை புசித்தா தான் உங்களுக்கு நித்திய ஜீவன், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாதான் நித்திய ஜீவன் சொல்கிறோன்னே, அதெல்லாம் கேட்டுட்டு அந்த சீசரில் என்ன பண்ணாங்க பாருங்க. யோவான் 6:66. யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். என்ன இவர் வந்து மாംസத்தை புசிங்கிறார், ரத்தத்தை குடிங்கிறாரு, ஐயோ அப்படின்னு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர், அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் வந்து அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. அப்போ பாருங்க, அந்த போதனைகள் அவங்க புரிந்து கொள்ள முடியாமல் பின்வாங்கி போகிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ சீசர்கள் அநேகர் அப்படின்னா எத்தனை பேர் இருந்திருக்கலாம்? நிறைய பேர் இருந்திருக்கலாம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அந்த கோதுமை தூற்றக்கூடிய காரியங்கள் தான் மத்தேயு 24:14 சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராக தான் இருந்தாங்க, எல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து 3வது வகை வகுப்பினர்கள், போதனை கேட்டதில்ல. முதல்ல பொதுவான ஜனங்கள், ரெண்டாவது மத தலைவர்கள், 3வது சீசர்கள், 4வது அப்போஸ்தலர்கள். அதாவது அப்போஸ்தலர்கள்கிட்ட வந்து பாருங்க என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்த போதனையிலேயே அவர் எதை குறித்து போதிக்கிறாங்கிற விஷயத்தை நல்லா கிரகித்து புரிந்து கொண்டவர். அன்பை குறித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தார். அன்பெனும் தாற்பரையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முக்கிய போதனையில் ஒன்று அன்பு தான். அன்புங்கிற அந்த போதனையை பாருங்க அங்கே எல்லாருக்கிட்ட சொன்னார், ஆனால் அதை யார் பிடிச்சிக்கொண்டாங்க? அன்புங்கிற அந்த உயரிய போதனையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. அப்போ அந்த போதனையை கரெக்டாக பிடிச்சி கொண்டவங்க அப்போஸ்தலர்கள் மட்டும்தான். அதான் பாருங்க, அந்த மத தலைவர் ஒருத்தர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும், நம்ம அப்படி சொன்ன விஷயம்தான். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வசனம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 25லேருந்து 28 முடிய அந்த நியாயசாஸ்திரம் வந்து கேட்குறாரு, நான் நித்திய ஜீவனை பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்குது, என்ன எழுதியிருக்குது, நீயே சொல்லு, நீ நியாயசாஸ்திரி தானே, நல்லா படித்து கற்று தேர்ந்தவன் தானே, சொல்லு அப்படிங்கிறார். அதுக்கு அவர் வந்து சொல்கிறார், அந்த நியாயசாஸ்திரி, உன் தேவனாய கத்திரத்தில் முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு சிந்தையோட அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூற பின்னத்தில் அன்பு உருவாகி என்று எழுதியிருக்குதுன்னு அவன் சொல்கிறான் நியாயசாஸ்திரி. அதுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னால், நிதானமாக உத்தரவு சொன்னேன், போய் அப்படியே செய்யுங்க. நிதானமாக உத்தரவு சொன்னேன், போய் அப்படியே செய்யுங்க. அப்போ அப்பொழுது பிழைப்பாயிட்டார். ஆனால் அந்த நியாயசாஸ்திரி சீசனாக விருப்பம் தான், பட்டு இதெல்லாம் செய்ய முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டார். இப்படியாகத்தான் பாருங்க, கர்த்தருடைய போதனையிலேயே இந்த அன்பு தான் மெயினாக இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்க, அன்பு தன்னோட கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்று தரித்திரக்கூட சொல்ல அதில் அன்பு தான் இருக்குது. மேலோங்கக்கூடிய விஷயம் எதுன்னா அன்பு தான். அன்பு இருந்தால் தான் நம்ம கிட்ட இருக்கிறத விற்று தரித்திர கொடுக்க முடியும். நம்மகிட்ட பணம் இருக்குது, ஒரு தரித்திரனுக்கு ஒரு ஏழைக்கு இல்லாதனுக்கு கொடுக்கணும்னா நம்மகிட்ட அந்த அன்புங்கிற விஷயம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அன்புங்கிற விஷயம் இல்லைன்னு நம்ம கொடுக்கவே மாட்டோம், பாக்கெட்லேருந்து காசையும் எடுக்க மாட்டோம். அந்த பிச்சைக்காரங்கிட்ட என்ன சொல்லிடுவோம், கிடையவே கிடையாது, திரும்பவே மாட்டோம், அவன் சைடே என்ன பண்ண மாட்டோம், திரும்பாமல் அப்படியே நம்ம பாட்டுக்கு முன்னாடியே சீர்நோக்கி பார்த்துட்டு இருப்போம். அப்போ அந்த அன்பு இருக்கிற விஷயம் இருக்கணும். அது சொல்கிறாரு, கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன் சீசரோட மேல் வீட்டில் இருக்கும்போது பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 34-35 ஆண்டவர் பேசுகிறாரு பாருங்க, நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, நீங்கள் ஒருத்தர் அன்பாயிருங்கன்னு தான் சொல்கிறார். நீங்கள் அன்பாயிருங்க ஆண்டவருடைய போதனை வந்துச்சு.
இந்த அன்புக்கு தான் இங்கே நீங்கள் கடைசியில் டெஸ்ட் இருக்கு. அப்போ நீங்கள் ஒருவரோடு அன்பு உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா அதனால் நீங்கள் என்னுடைய சீசல் என்று அறிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டுடைய போதனையில் மிக முக்கியமான போதனை அன்பு தான். அதை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீசல் மத்தியில் நிறைய வலியுறுத்தினார். ஆனால் இன்றைக்கி நம்மளும் நிறையா வலியுறுத்துறார் நம்மகிட்டையும். ஆனால் சீசர்கள் பாருங்கள் அங்கே கேட்கல. ஆனால் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. ஆண்டவரையே கைது பண்ணும்போது ஓடி போயிட்டாங்க. அப்போ அன்பு எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவரையே பிடிக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பந்தியை அனுசரிச்சுட்டு கடைசி பஸ்காவை அனுசரிச்சுட்டு அப்படியே அவர் தன்னுடைய அப்போஸ்தலரை கூப்பிட்டு அப்படியே போகிறார். மேல் வீட்டரை தொடங்கி தோட்டத்தின் வழியாக அப்படியே போகிறார். போகும்போது அந்த உரையாடுறத தொடர்ந்து பேசுகிறார். யோவான் 13:34 கூட பார்க்கலாம். நீங்கள் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் பாருங்க வேணுன்னு சொல்றாரு. அப்படியே 11ஆம் அதிகாரம் தொடங்கி அப்படியே ஆண்டோடைய விஷயங்கள் பாருங்க. தன் சீசல் அப்படியே தேட்டிக்கொண்டே பேசிக்கொண்டே போறாரு. அதில் 15ஆம் அதிகாரம் அந்த திராட்சை தோட்ட ஊமை கூட வந்துடுது. நான் மெய்யான திராட்சை, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி போதனை இதுதான். அந்த திராட்சை தோட்டம், திராட்சை செடி. நீங்கள் எல்லாம் வந்து பாருங்க எப்படி சொல்றாருன்னா, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருத்தருக்கும் இல்லைன்னு யோவான் 15ஆம் அதிகாரம் 13 வசனம் சொல்றாரு. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இப்போ இந்த மாதிரி அன்புக்குள்ள நீங்க இருக்கணுங்கிறத அங்கே சொல்றாரு. அப்போ இது யாருக்கு பிறந்து இந்த அன்புல யார் நடப்பாங்கன்னா, பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு மாதம் தான் பிடிக்கும். சாதாரணமான வரக்கூடிய சீசலுக்கு இது முடியாது. அப்போ பாருங்க அவங்கெல்லாம் வந்து அப்படியே அந்த நியாயசாஸ்திரம் மாதிரி முடியாதுன்னு சொல்லி போயிடுவாங்க. அப்போ அந்த விஷயங்களை வந்து யாரால் கடைப்பிடிக்க முடிஞ்சுன்னா அப்போஸ்தலனால தான் கடைப்பிடிக்க முடிஞ்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அப்போஸ்தலர் அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் இவங்க வந்து அந்த ஒரு மேலான அந்த ஆண்டோடைய போதனைகளை கேட்டு தங்களை தன்னலமற்றவர்களாக தேவனை போன்ற அன்புடையவர்களாக அங்கே மாற்றிக்குவாங்க. அப்போ நம்ம அந்த ஒரு அன்பை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கற்றுக்கொண்டு தான் ஆண்டோடைய போதனை கற்றுக்கொண்டு தான் அப்போஸ்தலன் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 21 வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பாருங்க அவன் பொய்யன் அப்படிங்கிறார். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இது வசனம். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூற தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போது இந்த ஒரு போதனைகளை வந்து நம்ம ஆழமாக அப்போஸ்தலனாகிய யோவான் மனசில் பதிஞ்சனால தான் எழுதுறாரு பாரு. அப்போ இப்படியான அந்த அன்பு வந்து மனதில் இருக்கணுங்கிறத சொல்கிறார். அடுத்தது ஊழியர்களுக்குரிய குணத்துடன் இருப்பது, அதாவது சர்வன்ஹுட். சர்வன்ஹுட் அப்படின்னா ஊழியருக்குரிய குணங்கள். ஊழியர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா தன் சீசலுக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான போதனையில் இந்த ஒரு ஊழியர்களுக்குரிய குணங்களுடன் இருப்பது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஊழியனுக்குரிய குணங்கள் சர்வன்ஹுட், அதை குறித்து போதிக்கிறார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது எருசலேம் போயிட்டு இருக்காரு. போகிற வழியில் செபதேவின் குமாரர் யாக்கோப் யோவானும் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் ராஜ்யத்தில் வரும்போது அவனு அண்ணன் தம்பி எங்களுக்கு ராஜ்யத்தை வலது பக்கம் இடது பக்கம் இடத்த என்ன பண்ணுங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி இப்போயே கொடுத்துருங்க, பின்னாடி சிக்கலாக இருப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் வசனம் 25 28 முடிய. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புரஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பாருங்க, அந்த ராஜ்யத்தில் வந்து நீங்கள் வரும்போது எனக்கு லெஃப்டில் ரைட்டில் இடம் கொடுங்கன்னு கேட்டது
அவங்க வந்து தங்களை பெரியாளாக நினச்சிக்கிறாங்க. ஆண்டவருடைய ராஜ்யம் நாங்கள் பெரியாளாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதான் சொல்கிறாரு, ஊழியம் செய்யுங்கிறார். நானே என்ன பண்ணிக்கிறேன், ஊழியம் செய்யும்படி ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அழகு மிருக்கும் போல ஜீவனையே கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ இங்கே உங்களுக்குள்ள எதுக்கு இந்த பெரியவன் சின்னவங்கிற எண்ணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பெருமையை, அந்த மேட்டுமையினாவிய போட்டியிடுமாவிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து கொள்றார். கடைசி தருணத்தில் எல்லாருக்கும் போதனை கொடுக்குறார். அதுதான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் வசனம் 11-12 சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள் 11 23-11 உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பாருங்க, இதான் ஆண்டவருடைய போதனை. யார் பெரியவனாக்கணும் விரும்புறீங்களா, நீங்க ஊழியக்காரனாக தன்னைத்தானே உயர்த்த நினைச்சா முடியாது அப்படின்றார். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்னு தான் சொல்றாரு. தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான்றார். இப்படியாக வந்து சீசரில் அந்த மேல்வீட்டு அறையில் யார் கால் கழுவுறது? கால் கழுவுறால் வரல. நான் கழுவுனா நான் குறைஞ்சவனாயிருவனே, அவங்காலம் நான் கழுவுறதா, இவங்க காலம் நான் கழுவுறதா அப்படின்னு நான் என்ன இருக்கும்போது கர்த்தர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, யோவான் 13:5 படிக்கும்போது, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவும் தாம் கட்டி கொண்டிருந்த சிலையினால துடைக்கவும் தொடங்கிட்டார். சீசர் இப்போ இவங்க மனநிலை புரிந்து கொண்டு கர்த்தரே இறங்கி அந்த வேலைக்காரன் செய்ய வேலையை அவர் செஞ்சார். பாருங்க, சொல்றாரு யோவான் 13:14, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். பாருங்க, நானே உங்க கால கழுவுறேன், நீங்க இந்த மாதிரி இருக்குங்கிறார். அப்போ ஊழியனுக்குரிய குணலட்சணங்கள் சர்வன்ஹுட், இது வந்து மனத்தாழ்மையுள்ள இந்த மனநிலைமை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய பின்னடைகளாய் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்குறார். அன்னைக்கு சொன்னது வந்து நமக்கு தான், அன்புக்குரிய சகோதரர். அப்போ இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர், இது எதுன்னா இது சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் பின்னடியார்களுக்கு இது பரலோகத்தில் உள்ள நம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருப்பதையும் அடுத்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருப்பதையும் பின்னர் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்பதையும் அர்த்தப்படுத்துகிறதுன்னு சொல்றாரு. பிதாவுக்கு இங்கே நம்ம இப்படி கீழ்ப்படிந்தா பிதாவாக தேவனை கீழ்ப்படிவோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிவோம். அப்போ இது வந்து சுயத்துக்கு ஊழியம் செய்வதை அல்ல, மாறாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தை பற்றியதாகுங்கிறார். அப்போ அன்புக்குரிய மற்றவர்களுக்கு நாம் மனம வந்து ஊழியம் செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். அதுக்கு அடுத்தது அவரது அழைப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்துல வந்தவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்தவர்கள் அவர் மற்ற எல்லாருமே வித்தியாசமானவர்கள் உணர்ந்து கொண்டாங்க. எல்லாருமே ஆண்டவர்கிட்ட அத்தனை கூட்டம் கூடுச்சுன்னா, சரி இவர் மற்ற எல்லாருக்கிட்டையும் ஒரு வித்தியாசமா இருக்காரு. ஏன்னா யோவானும் அங்கே போதிச்சார், யோவான் ஸ்நானனுக்கு அவ்வளோ கூட்டம் போகல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளோ கூட்டம் வந்தபோது ஆண்டவரிடத்துல ஒரு வித்தியாசமான விஷயத்தை உணர்ந்தாங்க மற்ற எல்லாருமே. பாருங்க, அவர் அதிகாரம் உள்ளவராக போதிச்சார். எப்படி இருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? அதிகாரம் உள்ளவராக போதிச்சார், அதிகாரத்தோட தான் போதிச்சார், சும்மா பயந்த மாதிரி போதிக்கல, அதிகாரத்தோட போதிச்சாரு. மத தலைவர்களுக்கு எதிர்த்து நின்னார். எப்படி இருந்தாங்க அந்த மதத்தில் நம்மளே பார்க்குறோம். அண்ணா காய்பாவில் எப்பேற்பட்ட ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அவங்கள எதிர்த்து நின்னார். பாருங்க, சத்தியத்துக்கு போதிக்கிறதுக்காக அவங்க மத்தியில் வந்து அவங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தைரியமாக அங்கே சொன்னார், போதிச்சார். அப்புறம் அவர் போதனைகள் பார்க்கும்போது எளிமையான போதனைகளாக தான் இருந்துச்சு, கடினமான போதனைகள் கிடையாது. அந்த வாழ்ந்த வாழ்க்கையை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அந்த பகுதியில் இருந்த விஷயங்களை தான் ஊமைகளாக பேசினார். இப்படியாக வந்து பாருங்க, பலருக்கு வியாதிகளை சுகப்படுத்தினாலும் நம்ம படிச்சுக்கிறோம். ஆனால் அவருடைய என்னவா இருந்துச்சுன்னா, அத்தனை ஜனங்களுக்குள்ள உத்தமமான இருதயம் உள்ளவர்கள் யாராச்சும் இருக்கிறாங்கன்னு பார்த்தார். உத்தம இஸ்ரவேலர்களை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடினார். அதனால தான் மீன் பிடிச்சிருந்த பேதுரு, அந்திரேயா போன்றவரை வாங்க உங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாகன்னு கூப்பிட்டார். மீன் பிடிக்கிறவங்களுக்கு என்ன, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணலட்சணங்களை பார்த்தார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு தெரியும். அப்போ உத்தம இஸ்ரவேலர்கள் யார்? எத்தனை பேர் வந்தாங்க? 25,000 பேர் வந்தாங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கு. அப்போ அதில் உத்தம இஸ்ரவேலர்கள் யாருன்னா அதில் பொறுக்கி எடுத்தார், கொஞ்சம் பேர் தான். அவருக்கு சீசர்களாக 70 பேர் இருந்தாங்க, அப்போஸ்தலர் 12 பேர். இப்படியாக அத்தனை ஜனங்கள் மத்தியில் உத்தம இஸ்ரவேலர்களாக அற்பமான சொற்பமான தான் பேர் தான் பார்த்தார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இதாங்க திருச்சபையின் அழைப்பு. உத்தம இஸ்ரவேலர்கள், பயப்படாதே, சிறுமந்தை, பெருமந்தை கிடையாது. 144,000 பேர் எண்ணிக்கை, இத்தனை கோடி ஜனங்கள்ல இது சிறு மந்தை தான், சொற்பமான எண்ணிக்கை தான்.
அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இது வந்து பார்க்கும்போது திருச்சபையினுடைய அழைப்பு, குமாரத்துவத்துக்கான அழைப்பு. பாருங்க, அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக கூடிய ஒரு அழைப்பு. இது குறைவுதான் அன்புக்குரிய சகோதரர்களே. அதை நீங்கள் சீக்கிரமாக உணர்ந்துக்குங்கன்னு கர்த்தர் போதிச்சார். பரிசுத்தாவினால் ஜனிப்பிக்கப்பட்ட பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அப்போஸ்தலர்களுக்காக நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் அவங்களும் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அந்த ஒரு உபதேசத்தினுடைய மேன்மை உணர்ந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகளின் பிரகாரம் அந்த ஊழியங்களை செஞ்சாங்க சிப்பாங்க. அதான் யோவான் எழுதின புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு பதிவு இருக்குது. அதில் பார்க்கும்போது 13ஆம் வசனத்துலேருந்து 26ஆம் வசனத்து வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்கிறார். அதாவது இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், அவர்களின் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தைகளை அவளுக்கு கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தேன்னா சீசர்களுக்கு, நமக்கு தான். நான் உலகத்தில் இருக்கும்போது உம்முடைய வார்த்தைகளை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்ல, அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களுக்கு பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமென்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளும். தன்னுடைய கடைசி ஜபத்தை பிதாவாகிய தேவனிடத்தில் ஏறெடுக்கிறார். யாருக்காகனா நமக்காகத்தான், திருச்சபையின் பிள்ளைகளை நமக்காகத்தான் வந்து அதை ஏறெடுக்கிறார். நம்மை குறித்து அந்த ஜபத்தில் வந்து பேசுகிறார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அது சொல்கிறார், பிதாவே உலகத்தோட்டத்துக்கு முன்னே நீர் என்ன அன்பாக இருந்தபடியினால. அந்த நிறைய வசனங்கள் இருக்குது, நம்ம ஒரு சில வசனங்கள் மட்டும் படிக்கிறோம். உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி நீர் என்னத்தில் அன்பாக இருந்தது போல பாருங்க, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை, நானுமே அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அப்போ பிதாவாகிய தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பினாருங்கிறத அறிந்து விசுவாசிக்கிற அந்த சபை வகுப்பினராக நாம தான் இருக்கிறோம். அதனால சொல்கிறாரு, அதாவது இவர்களை வந்து நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்கிறார். இப்போ அவருடைய ஜபம் வந்து நமக்கான ஜபமாக இருந்துச்சு. இந்த அழைப்பு என்பது எத்தனையோ கோடி ஜனங்க மத்தியில் நமக்கு வந்திருக்குது. அவருடைய பின்னடையர்களாகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம பார்க்கணும், அவர் வந்து யாரை கூப்பிட்டார்? நம்மளை தான் கூப்பிட்டுருக்கார். அடுத்தது அவரது மரணமும் மரபுரிமை சொத்தும். இயேசு கிறிஸ்துனுடைய மரணமும் அவருடைய மரபுரிமை சொத்தும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்படுவாருங்கிறத அன்புக்குரிய சகோதரர் 750 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 750 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டிலேயே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து எழுதியிருக்கார். அதாவது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்க. அந்த பாடுபடக்கூடிய ஊழியக்காரன், அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பாருங்க, முதல் வசனம் கூட வாசிக்கலாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சிலுவையினுடைய மரணத்தை சொன்னது அந்த 53ஆம் அதிகாரம் முழுவதும். அப்போ அவருடைய மரணத்தை குறித்து, அந்த சிலுவை மரணத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைச்சிருக்கார். அப்போ அந்த அவர் வாழ்ந்த அந்த காலங்களில் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அந்த பாடுபடும் ஊழியக்காரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அந்த மாபெரும் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டுச்சு. அதில் நான் பார்க்கும்போது அங்கே 5ஆம் வசனம் கூட படிக்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அடுத்தது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். போதுங்க. அதாவது இதெல்லாமே அவர் நமக்காக பட்டப்பாடு. இதெல்லாமே நம்ம எங்க பேசிட்டு இருக்கிறோம்னா, நாம வந்து அவரோட அடக்க ஆராதனையில் இருக்கிறோம். அடக்க ஆராதனை நம்ம அவரை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து காரியங்கள் நான் பேசிட்டு இருக்கும்போது, அவருடைய இறப்பை குறித்து முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி 750 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அதன் பிரகாரம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காமிச்சாரு அப்படிங்கிறது அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நம்ம அங்கே வந்து நம்ம ரீகால் பண்ணி பார்க்குறோம். இப்படியாக கர்த்தருக்கு நடந்த அந்த ஒரு அவர் மேலே வரக்கூடிய அந்த பெரிய அந்த ஆக்கினை, அதான் சொல்றாரு, இடுக்கணும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். படிக்கிறோம், அவருடைய வம்சத்தை யாரால சொல்ல முடியும் அப்படிங்கிறார்.
ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறிலிருந்து அவர் பாதிக்கப்பட்டார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்படுவார். இது எல்லாமே அவர் வாழ்க்கை நிறைவேறிச்சு. இப்படியாக கர்த்தருடைய வாழ்க்கை இது எல்லாமே நிறைவேறிச்சு அன்புக்குரிய சகோதரர்களே. அதுக்கப்புறமா அந்த கர்த்தருடைய அந்த விசாரணைகளை நம்ம படிச்சிருக்கிறோம். அவருக்கு வந்த விசாரணைகள், அவரை வந்து அந்த பிரதான ஆசாரியர்கள் அண்ணா காய்பா ஆலோசனை சங்கத்தார் வந்து எல்லாருமே அவரை வந்து ஒரு எதிரியாக தான் நினைச்சாங்க. எல்லாருமே ஆண்டவர் மேல அன்பு ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாருமே அங்கே என்ன பண்ணாங்கன்னா அவனை சிலுவையிலறையும் அப்படியே தான் சொன்னாங்களே தவிர்த்து ஆண்டவருக்காக இறக்கப்படுறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு பொதுவான எதிரி பாருங்க, எல்லாரும் நன்மை தான் செஞ்சார். அவர் என்ன தப்பு பண்ணார் சொல்லுங்க பாருங்க. அவர் ஏதாச்சும் அநியாயமா பண்ணாரா? அக்கிரமம் ஏதாச்சும் பண்ணாரா? ஒண்ணுமே பண்ணலையே. அங்க இருந்தா பரிசேயர்கள் சதுசேயர்கள் பாருங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரம எதிரிகள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரம எதிரிகள். அவங்க ரெண்டு பேரும் கர்த்தருடைய விஷயத்தில் ஒன்னாகிறாங்க. அவங்க பரம எதிரிகள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்கிற பொதுவான எதிரி வந்தோடனே ரெண்டு பேரும் ஒன்னாகிட்டாங்க. ரெண்டு பேர் ஒன்னாகி ஆண்டவருக்கு விரோதமாக ஒன்று கூடி அங்கே நின்று அவரை சிலுவைக்காக பாருங்க. அவங்களால என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன செஞ்சாரு? ஜனங்களுக்கு நன்மை தானே செஞ்சாரு. இப்படியாக ஒரு பொதுவான எதிரியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாறினார். பரிசேயர்கள் சதுசேயர்கள் அந்த ரெண்டு தரப்பாரும் பரம விரோதிகள். அவங்கள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக ஒன்றிணைச்சார். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க அவர் மேல வந்து குற்றச்சாட்டுகள், பொய் குற்றச்சாட்டு எல்லாம் வச்சாங்க. கடைசியில அந்த புரஜாதி அந்த தேசாதிபதி பிலாத்து கூட ஆண்டவர் விடுதலை செய்யறதுக்கு மனதாக இருந்தார். நான் வந்து பண்டிகை தோறும் ஒருத்தர் விடுவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் பரபாச விடுதலை செய்யிட்டா அல்லது உங்களுடைய ராஜாவை விடுதலை செய்யிட்டான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க? இவனை அல்ல, பரபாசையை எங்களுக்கு விடுதலை பண்ணுங்கண்ணா. பரபாசை விடுதலை செய்ய சொல்லி பரபாஸ் இடத்துல யார் வந்ததுங்க? இயேசு கிறிஸ்து. பரபாஸ் மறிக்க வேண்டிய இடத்துல பரபாஸ் என்பவன் அமெரிக்க பாடத்தில் கேட்டுக்கிறோம், பிதாவின் மகன் என்று அர்த்தம். பிதாவின் மகன் யார் அப்படின்னா நாம தான். நாமளும் பிதாவாக இதனுடைய மகன் இருந்தா. அப்ப நமக்காக இந்த பரபாசுக்காக இந்த பரபாஸ் இடத்துல வந்தவர் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளை விடுதலை செஞ்சுட்டு அந்த இடத்துல அவர் வந்துட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அவருடைய அந்த கொடிய அந்த சிலுவை மரணத்தை குறித்து நம்ம நிறைய படிச்சுக்கிறோம். அதெல்லாம் நம்ம வந்து இந்த தருணத்தில் அவர் மறிச்சிருக்கக்கூடிய இந்த அடக்கமான சூழ்நிலையில் ஆழமாக நம்ம சிந்திக்கணும். சும்மா ஏனாதானு சிந்திக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர், நமக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிச்சோட பின்பற்றி போகிறதோ வேறு எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது அவர் நமக்காக பட்ட பாடுகளை நம்ம வந்து அனுதினமும் நம்ம பாருங்க, இந்த ஒரு நாள் ஒரு வாரம் 2-3 நாள் பாருங்க, நம்ம முந்தா நாள் பந்தி அனுசரிச்சுட்டு நேற்று என்ன செஞ்சோம்? தொடர்ந்து அவருடைய இந்த 3 நாள், அதாவது பந்தி அனுசரிச்சுட்டு போகும்போது தொடர்ந்து சகோதர சகோதரிகள் இந்த 3 நாட்கள் கர்த்தருடைய கெத்செமனே நினைவிலேயே நாம் நிலைத்திருந்து அதை நாம் சிந்திக்க கடவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த 3 நாள் மட்டும் சிந்திச்சா போதாது அன்புக்குரிய சகோதர சொல்லு. 365 நாளும் 365 நாள் மாத்திரமல்ல, நம்முடைய மரணம் வரைக்கும் நம்ம சிந்திக்கணும். மரணம் வரைக்கும் கர்த்தருடைய சிலுவையை நம்ம சுமந்து திரியணும் அன்புக்குரிய சகோதரர். அப்போ அதை வந்து நம்ம கவனிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மிகப்பெரிய பலி, அந்த ஈடுபலி தியாக பலியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப யோசிக்கணும். அதன் பிரகாரம் வாழ்ந்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கடைப்பிடிச்சாலும் அவர் மேலே வச்சுக்கிற அன்பு நம்ம வெளிப்படுத்தலாம். இப்போ அன்புக்குரிய சகோதரர், நம்ம வந்து அதை பயன்படுத்தும் ஆண்டோடைய வாழ்க்கையை, அவர் வாழ்க்கையில் சொன்ன விஷயங்கள் நம்ம யோசிக்கணும், அது பிறகு செய்யணும். அதான் சொல்றாரு பாருங்க, அவ்வாறு செய்யாமல் ஈடுபலியாக தம் உயிரை கொடுத்த நேயனுக்காய் நாம் எவ்வளவாய் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நம்முடைய நேயனுக்காய், நம்முடைய நேசருக்கு நாம் எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எவ்வளோ நன்றி கடன் சொல்லவே முடியாது. நம்மளெல்லாம் பாருங்கள், அற்பமானவங்களை தூக்கி கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சிருக்காரு. நம்மளை வந்து அற்பமாய் தூக்கி எறியப்பட்ட நம்மைய, கந்தையான தூக்கி எறியப்பட்ட நம்மைய தேவன் கொண்டு வந்து கோபுரத்தில் உட்கார வச்சிருக்கார். அன்புக்குரிய சகோதரர், அந்த மேலான அந்த ஒரு அழைப்பின் மேன்மை உணர்ந்தவர்களாக நாம் வந்து தொடர்ந்து நம்ம ஆண்டோடைய அடிச்சோட தொடர்ந்து போகணும். உலகத்தின் காரியங்கள் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் நம்ம அப்பேற்பட்ட அழைப்பில் நம்ம வரல. அப்பேற்பட்ட அழைப்புகளையே நம்ம வரல. நம்ம சாதாரண நம்ம வாழ்க்கையில் யோசனை பண்ணி பாருங்க, அனுதின விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகவும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்காகவும் நம்ம வந்து எவ்வளவு தூரம் வந்து தேவனையும் தேவனுடைய காரியங்களையும் கர்த்தரையும் தூக்கி எறிகிறோம். உலகத்தின் காரியங்கள்ல ஒண்ணுமே இல்லை, அதாவது இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை. அப்பேற்பட்டதான வாழ்க்கை, நிலையில்லாத வாழ்க்கை,
காலையில தோன்றி மாலையில உதிர்கிற மலர் கொப்பாய் இருக்கிற வாழ்க்கை, புல்லை போல உழந்து போகக்கூடிய வாழ்க்கை, புகையை போல ஒளிந்து போகக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழக்கூடிய நாமம் எவ்வளவு காலம் கொடுத்துருக்காரு நமக்கு தெரியாது. ஆகவே அன்புக்குரிய விசுவாசம், நமது விசுவாசத்தில் நாம் இன்னும் பலப்படணும், கர்த்தர் மேல இன்னும் அன்பு வைக்கணும். இன்னைக்கு அவர் மறிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில், அவர் அடக்கம் செய்யப்பட்ட இந்த நிலைமையில நம்ம தொடர்ந்து அவரை இன்னும் நம்ம அதிகமாக பின்பற்றி தேவன் கொடுக்குற அந்த வாய்ப்புக்குள்ள போய் சேரணும். அன்புக்குரிய விசுவாசம், அப்போஸ்தலர்கள் அவருக்கு சொல்லும்போது பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. 13:38. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். பாருங்க, இப்படியெல்லாம் அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்துருக்காங்க. இதில் அப்போஸ்தலருடைய சாட்சிகள் தான், அப்போஸ்தலருடைய சாட்சிகள் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதுமே இருக்குது. அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகளும் நாம் படிச்சிருக்கிறோம். அதாவது 1 கொரிந்தியர் 15:3 கூட, நான் நடந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக அடுத்த வசனத்தை படிக்கும்போது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது எபேசியர் என்பது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. இப்போ நம்ம அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 2:24. 2:24 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணம் அணியீர்கள். பாருங்க, அதாவது நம்ம அவருடைய தழும்புகளால நம்ம குணமாகிறோம். நம்ம பாவத்தை சிலுவையில் சுமந்தார் கர்த்தர் இயேசு, நமது பாவத்தை. இப்படியாக அன்புக்குரிய சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக விட்டு சென்ற மரபுரிமை சொத்து இதுதான். அவர் நமக்காக விட்டு சென்ற மரபுரிமை சொத்து இதுதான். அப்போ நம்ம அவருடைய தழும்புகளால் நம்ம குணப்பட்டிருக்கிறோம். நமது பாவத்துக்காக அவர் மறிச்சிருக்கார். அப்போ நாம் இன்னும் அதை எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ அப்போஸ்தலர் பவுல் வார்த்தைகள் நிறைய இருக்குது. அதாவது நம்ம கர்த்தருடைய அன்பில் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்கள் நடந்து கொள்ளணுங்கிறத நம்ம பார்க்கலாம். எபேசியர் 1 நோட் பண்ணிக்கங்க. 1ஆம் அதிகாரம் வசனம் 4லிருந்து 6 முடிய, 20லிருந்து 23 முடிய, இப்படி எல்லாம் நாம் பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு ஓட்டத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், இந்த அழைப்புக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய அடிச்சுவட பின்வெடுப்போட வகுப்பார் நாமும், அவருடைய திருச்சபையின் வகுப்பினர். இப்படி ஓடி முடிச்சிடுமா அப்படின்னா நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை. அதான் அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகள் எபிரேயருக்கு எழுதும்போது சொல்றாரு 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் 2ஆம் வசனம் 12:2. விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திரு ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் அப்படின்னு அப்போஸ்தலன் இப்போ நம்ம சபை ஆவதற்கு நம்ம சபை ஆக்கிடுவார் தேவன். ஆனால் நம்மளை விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக கொண்டு. ஏன்னா அவர் என்ன பண்ணார்னா அந்த பொறுமையை ஓடி காமிச்சு என்ன பண்ண பாருங்க, அதாவது தேவனுடைய வலது பரிசுத்தில சிங்காசனத்தில் வீட்டிருக்கார் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ நாமளும் அவரோட அடிச்சோடு பின்பற்றி போகிறோம். இப்படியாக நம்ம அந்த ஒரு அழைப்பில் வந்திருக்கிறோம். அதுக்கான வாய்ப்பு என்ன தெரியுங்களா? அவருடைய மரபுரிமை சொத்து இதுதான், சிங்காசனத்தில் அமரும்படியான வாய்ப்பு. அவரோட பாடுகளை பட்டால் அவரோட ஆளுகையும் செய்யணும். நான் ஜெயங்கொண்ட பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொண்ட என்னோட கூட இந்த சிங்காசனத்தில் உட்காரும்படி அரசு இப்படியெல்லாம் கொடுத்துருக்காரு. கடைசியாக முடிவுரைக்கு வந்துடலாம். முடிவுரை, மனித இனத்தின் மீது இவ்வளோ பெரிய தாக்கத்தை வேற எந்த ஒரு நபரும் ஏற்படுத்தியதில்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்திருக்கிறாங்க. ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கை 33 வருஷம் தான். 33 வருஷத்தினுடைய வாழ்ந்த ஒரு மனிதன் உலக அளவில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? பாருங்க அன்புக்குரிய சார், உலக அளவில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்த நபர். உதாரணத்துக்கு 33 வயசுல மறிச்ச ஒரு நோத்தர் இருக்கார். யாருன்னா மாவீரன் அலெக்சாண்டர். அவரை குறித்து நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். 33 வயசுல அவர் மறிச்சார். அவரை குறித்து நம்ம உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் தெரியாமல் கொடுக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் 33 வருஷம் வாழ்ந்தார். ஆனால் அந்த மனித குலத்தின் மேல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி செஞ்சிருக்கார். உலக வரலாறு கிமு
கிபின்னு தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படியாக வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் மேல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு மனிதனாக பிறந்தார். எவ்வளவு பெரிய தாக்கம் என்பது நம்ம எல்லாரும் உணர்ந்தவர்களா இருக்கிறோம். மனசில் எவருக்குமே இம்மாதிரி தங்களுடைய பிறப்பு குறித்தும் தங்களுக்கான நோக்கம் குறித்தும் தங்களுடைய மரணம் குறித்தும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தீர்க்கதரிசனம் உரைக்கப்படவில்லை. ஆண்டவருக்கு மட்டும் உரைக்கப்பட்டுச்சு. இவரை போல வேற யாருக்கும் தேவனுடைய அங்கீகாரம் கிடைத்ததில்லை. பாருங்க, இவரை போல வேற யாருக்குமே தேவனுடைய அங்கீகாரம் கிடைத்ததில்லை. மனித இனத்திற்கான மீட்கும் பொருளாக தங்கள் வாழ்க்கையை, ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை வேற யாரும் தியாகம் செய்யவில்லை. இப்படியாக மனு குலத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை யாருமே தியாகம் செய்யல. நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவும் பின்னர் தேவனுடைய வலது பரிசுத்தல தேவனுடைய தெய்வீக ஜீவனை வெகுமதியாக பெற்றுக்கொள்வதற்காகவும் வேண்டி இவரை போல அவர் யாருமே ஆவிக்குரிய தளத்தை விட்டு மனிதனாக மாறி அந்த மனித ஜீவனை மறைக்க செய்ததில்லை. பாருங்க, அவர் முன்னாடி இருந்த நிலைமை, மனசுகுமான பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய தளத்துல லோகோஸா இருந்தார். பிதாவாகிய தேவனுக்கு செல்ல பிள்ளையாக அவர் மடியில தவழ்ந்துட்டு இருந்தார். அப்பேற்பட்டதான வாய்ப்பை விட்டுட்டு சாதாரண பூமி, பாவம் நிறைந்த பூமி, அருவருப்பு நிறைந்த பூமி, கரப்பாம்பூச்சி போன்ற பூமியில இங்க வந்து மனுஷகுமாரனை பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. விட்டு வந்தார். அந்த ஜீவனையும் மறிக்க செய்தார். அதுவும் சாதாரண மரணம் அல்ல, கேவலமான மரணம், கொடூரமான மரணம். அப்படிப்பட்ட மரணம் உலகத்தில் யாருக்கும் நிகழ்ந்தது கிடையாது. ஏன்னா கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தனும், தலை முதல் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கிழிக்கப்பட்டுச்சு. இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மாதிரி கர்த்தரை போல யாரும் தியாகம் பண்ணதில்லை. நாம் அவரை அன்பு கூறுவதாலேயே அவருடைய வாழ்க்கையையும் போதனைகளையும் நாம் தியானிக்க செய்கிறோம். அத்துடன் பாருங்க, யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுறார் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்துட்டார். இப்போ நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நாமும் அவரிடத்துல அன்பு கூறணும். நம்ம அவரிடத்துல அன்பு கூறதை தவிர்த்து வேற எதுவுமே நமக்கான ஒரு பொன்னானது எதுவும் கிடையாது, பொன்னான வாய்ப்பு எதுவும் கிடையாது. அப்போ அன்புக்குரிய சகோதரர், நாம வந்து அவருடைய ராஜ்யத்தில் அவரோட இருக்கிறத நாம் வந்திருக்கிறோம். அவரோட புத்திர சுகார வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த வாய்ப்புக்குள் நம்ம வந்திருக்கக்கூடிய நாம அந்த வாய்ப்பு நோக்கி ஓடிட்டு இருக்கிறோமாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நாம் நம் வாழ்நாளில் பல வருடங்களை செலவழிச்சிட்டோம். நம்ம வாழ்க்கையில் பாருங்க, பாதி வாழ்க்கை போயிடுச்சு, பல வருடங்கள் செலவழிச்சிட்டோம், நிறையா முடிஞ்சிச்சு. இனி மிச்சமிக்கிற நாட்களில் நாம் ஊழியம் செய்யணும்னு நாம் விருப்பப்படுறோம். நம்மளால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக ஊழியம் செய்திடவும், நம்மளால் ஒருபோதும் பாருங்க அந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துட்டாரு. எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பாக தேவனுக்குன்னு நம்ம அந்த ஊழியத்தை செஞ்சு முடிச்சு நம்ம ஓட்டத்தை முடிக்கணும்னு பார்க்குறோம். அப்புறம் இப்படி நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து செல்லும்போது அவருடைய முன்மாதிரியை பின்பற்றவே நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம். பாடம் அந்த ஆசிரியர் சொல்கிறார். அதாவது நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம்னு சொல்கிறார். நீங்கள் இன்னும் நல்லா உற்சாகமாக ஓடுங்க அப்படிங்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்திருங்கள், அவரிலிருந்து சற்றும் விலகி சென்று விடாதீர்கள். பாருங்க, அவருடைய அடிச்சுவடை பின்பற்றிப்பாங்க, அவர்களிருந்து சற்றும் விலகி போயிடாதீங்கிறார். விலகி போனால் என்ன ஆகுது? ஆபத்து, கெர்ஜிக்கிற சிங்கம் வகை தேடி சுற்றி திரியிறான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே சொல்றாரு, ஒரு குழந்தை தனது பெற்றோரின் கையை பிடிப்பதற்கு மேலாக அவருடைய கையை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு குழந்தை வந்து தன் பெற்றோரின் கையை பிடிச்சி நடந்து போகும், விட்டுருமா? விட. அப்பா கையை பிடிச்சி குழந்தை நடந்து போச்சுன்னா என்ன வந்தாலும், சிங்கம் வந்தாலும் பயக்காது, புலி வந்தாலும் பயக்காது. அது மாதிரி அந்த குழந்தை வந்து இருக்க பிடிச்சிக்கு. அது மாதிரி ஒரு குழந்தை தன் பெற்றோரின் கையை இறுக பிடித்துக் கொள்வதற்கு மேலாக அவருடைய அன்பு கரங்களை நீங்கள் வந்து அதிகமாக நெருக்கமாக பிடிச்சிக்குங்க அப்படிங்கிறார். அப்போ நெருக்கமாக பிடிக்கணும். தொடர்ந்து நம்ம எப்படி இருக்கணும்னா, அதான் சொல்கிறாரு 1 யோவான் 3:18, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுவோங்கிறார். வசனம் கேட்கறது மாத்திரம் இல்லை, பேசுறதுனால மாத்திரம் இல்லை, கிரியில் இருக்கணுங்கிறார், உண்மையில் இருக்கணுங்கிறார். அது சொல்கிறாரு. இது நம்ம முதல் பாயிண்ட். வசனம் நாவினால மாத்திரமல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறணும். அடுத்தது, சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்கணும் உங்களுக்கு நீங்க கிடவுதுங்கிறார். எபேசியர் 4:31-32. ஒருவருக்கொரு தயவா மன உருக்கமா இருந்து கிறிஸ்துவுக்கு மன்னித்தவர்கள் நீங்களும் மன்னிங்கிறார். அடுத்து சொல்றாரு அப்போஸ்தலன் பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், ஏற்ற காலத்துல தேவனங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. தேவனுடைய அன்புல உங்களை காத்துக்கொண்டு பாருங்க, நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள்ங்கிறார். யூதா 1:21.
இப்படியாக அன்புக்குரிய சகோதர சொல்லு இந்நேரம் வரையிலும் நம்ம அநேக காரியங்களை ஆண்டவர் குறித்தான காரியங்களை அவருடைய மரணத்தின் நாளில் அடக்க ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் எங்கே வந்திருக்கிறோம்? அடக்க ஆராதனையில், நம்முடைய ஆண்டவர்களுடைய அடக்க ஆராதனை, நம்முடைய ஆண்டவருக்கான அடக்க ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அநேக காரியங்கள் அவர் பேசிய காரியங்களை நம்ம ரீகால் பண்ணணும். அவர் மேற்கோள் காட்டிய போதித்த காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். மீண்டும் நம்ம இப்போ 6வது வசனம் வாசித்து நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமாங்க, அதாவது அவராலே என்று ரட்சிப்பு இல்லை. ஆக அன்புக்குரிய சகோதரரே, நமது அன்பு ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொண்டு அவருடைய அடிச்சோடு பின்பற்றி தொடர்ந்து நம்ம போகணும். அவருடைய வாழ்க்கையை நமது வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அவரோட வாழ்ந்த வாழ்க்கை பாருங்க. இன்னைக்கு நம்ம டெத்துக்கு போகும்போது அங்கே அந்த இறந்தவங்களுடைய காரியங்களை குறித்து பேசுவாங்க. அப்போ நிறைய அவங்கள பற்றி நல்லதாக சொல்லும்போது நம்ம அங்கே அந்த உட்காந்துருக்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி நாமளும் எதுக்காக சொல்கிறாங்கன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காருங்க, அது நல்லதெல்லாம் சொல்லும்பொழுது சரி இவர் மாதிரி நாமளும் வாழணும் நம்ம அப்படி நினைப்போம். அதுபோல் ஆண்டவர் மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை யாரும் வாழல. அவரை குறித்து நம்ம இப்போ பாடத்தில் பார்த்தோம். எவ்வளவோ காரியங்கள் நம்ம தியானிச்சிட்டோம். அப்போ இன்னைக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம ஒரு பாடமாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம். கடைசியில் அவருடைய அடக்கத்துக்கு நிலைமையில் இருக்கிற நாமம், அடக்க ஆராதனையில் பகிர்ந்துக்கூடிய நாமம் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை நமது வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் வண்ணமாக நம்ம வாழ்க்கை வாழணும். நிஜமான வாழ்க்கை வாழணும். தொடர்ந்து ஆண்டோட அடிச்சோட பின்பற்றி போகணும். ராஜ்யத்தில் அவர் விரும்பின அந்த இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஆகவே தொடர்ந்து இந்த இடத்துல தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.